Hi dear, today நம்ம ஜிமினாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா when your senior fall in love with you, ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் நான் பேசுறது ஏதாவது கொஞ்சம் உளற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ தான் நல்லா கோல்டாக ஜூஸ் குடிச்சேனா, அதனால் ஒரு மாதிரி எனக்கே நாக்கு பெரலாற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ செம்ம தூக்கம், அப்படியே வந்துட்டு அடிச்சு போட்ட மாதிரி பெப்பரை பேனு எப்படி கை காலில் அங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் போட்டு கடை போல். ஸோ அந்த மாதிரி தான் நல்லா தூங்கிட்டுருக்குறீங்க. அந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு யாரோ உங்கள் வீட்டுக்கு மேலே ஏறி வர மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நீங்கள் லிட்ரலி அது கனவு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கு மேலே வந்துட்டு ஏறி வர மாதிரியே இருக்குது. நீங்கள் திரும்பி திரும்பி படுக்கிறீங்க. அப்படி வரும்போது டக்குன்னு அந்த ஃபேஸ் பார்க்குறீங்க. அந்த பால்கனி விண்டோ இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தா ஜிமினோட ஃபேஸ் தான். கனவுல கூட வரானே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சரி ஓகே நம்ம தூங்குறோம்ல, கனவு தானே, என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் மறுபடியும் கண்ணை மூடி தூங்கிடுறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த பால்கனிலேருந்து ஏறி வீட்டுக்குள்ளே உங்கள் ரூம்குள்ளே இறங்கி ஜிமின்ட்டு உள்ள வருவார். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்படியே உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் கீழே உட்காந்துட்டு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அவங்களே பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் வந்துட்டு அப்படியே பேசுகிறீங்க, ஓகேவா? அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. ஏண்டா கனவுல கூட வந்து டார்ச்சர் பண்ணுற, தூங்க கூட விட மாட்டியா? அதுவும் பாரு, இவ்வளோ பெரிய மாடி ஏறி வர, நிஜத்தெல்லாம் உன்னால் வர முடியுமா என்ன? 2 ஃப்ளோர் தள்ளி வரணும், கொஞ்சம் ஏமாந்தா விழுந்து மண்டை உடஞ்சிட்டா தான் பரவாயில்ல, எனக்கு காலேஜில் தொல்லை இல்லாமையாவது இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக ஜிமின் டேரெக்டாக கேட்டுக்காரு. அவர் வந்தது நிஜம்தான், நீங்கள் தான் அதை கனவுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிஜத்தில் வந்துட்டு நீங்கள் பேசுறதெல்லாம் அவர் உட்காந்து கேட்டுட்டுருக்காரு. அடி பாவி கொலகாரி, அப்போ எனக்கு கை கால் அடைஞ்சு நான் காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு தான் ஆசையாக உனக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அப்படியே உங்களோட ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ ஃபேஸ் கிட்ட அப்படியே கையை கொண்டு வந்து மூக்கு அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி அமுக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அமுக்கி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தும்மல் தாங்கவே முடியல, அச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்கீங்க. அச்சுன்னு தும்மிட்டு அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தா ஜிமின் முன்னாடி உட்காந்துருக்காரு. நீங்கள் என்னது இப்போ கனவுல தானே வந்தீங்க, அதுக்குள்ளே என்ன சீனியர் நேரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து, என்னடி என்ன, நான் இவ்வளோ மேலேருந்து கீழே விழுந்து கை காலை உடச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடந்தா உனக்கு ஜாலியா? ஆகாதுடி, ஆகாது, ஒருபோதும் அந்த மாதிரி ஆகாது, நீ நிம்மதியாக இருக்க நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க, ஆமாம், என்னைக்கு என்ன நிம்மதியாக இருக்க விட்டீங்க, எதுக்குடா உங்களை பார்த்தோன்னு இருக்கு எனக்கு இப்போது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், ஏண்டா உங்களை பார்த்தோம், ஏண்டா உங்ககிட்ட பேசணும், பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அந்தளவுக்கு என்ன நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க சீனியர். இப்போ அப்பா அம்மா யாராவது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே கீழே உட்காந்துருப்பார்ல, அப்படியே ஏறி உங்களுக்கு பக்கத்தில் கட்டில் உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அச்சோ சீனியர் இதெல்லாம் தப்பு, இங்கே பாருங்கள், என்னோட ரூம் விட்டு போங்க வெளில அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே எந்திரிச்சு கையை கட்டி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏன் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க, என்ன ஞாபகம், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, முதல்ல ரூம் விட்டு போங்க, அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கவும். ஸோ ஜிமின்னா வந்துட்டு அதை நான் சொல்லணும், அறிவு கெட்டவளே, என்னடி நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. சீனியர் ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க, என் அம்மா அப்பாவுக்கு காதில் கேட்டுச்சுன்னா உங்களை பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அறிவு கெட்டவளே, இது ஏன் வீடுடி அப்படிங்கிறாரு. சொன்னீங்க, உங்கள் வீடா, என்ன நான் தூக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்துறீங்களா, நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்து உங்ககிட்ட வந்து இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு உன் ஃப்ரெண்ட் கூட எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்ட்டிக்கு போனேன் அப்படிங்கிறீங்க. பார்ட்டிக்கு போனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிச்சிருக்க, அறிவு இருக்கா, அவ்வளோ குடிச்சிருக்க, பொண்ணா நீ அப்படிங்கிறாரு. ஏன் பொண்ணாதான் குடிக்கூடாதான் என்ன, ஒரு மாதிரி வெதர் கோல்டாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் குடித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு கொஞ்சமா இங்கே பாருன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. பாட்டிலாக குடிச்சிருப்பீங்க போல். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணியிருப்பா ஜிமின்க்கு. சீரியல் இந்த மாதிரி ரொம்ப குடிச்சிட்டா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப மாட்டிப்போம், நான் என் வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆனால் என் வீட்டுக்கு இந்த நிலமையில கூப்பிட்டு போனால் அப்புறம் கண்டிப்பாக என்னோட அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்க. என்னோட அப்பா அம்மா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது இவளை உங்கள் வீட்டில் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ உடனே நீங்கள் ஐயோயோ போய் போய் அவள் உங்ககிட்ட சொல்லியிருக்காளா அவளை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்தவும் அதானே பார்த்தேன். ஏண்டி உனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா எனக்கு? என் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் உன்னை கூட்டிகிட்டு வந்து உள்ளே படுக்க வச்சு உள்ளே டோரை லாக் பண்ணிவிட்டு நான் திரும்ப உனக்கு மெடிசன் வாங்கிறதுக்காக இங்கேருந்து எப்படி என்னோடய பால்கனிலேருந்து இறங்கி நான் போகிறேன்டி. என்னை பார்த்தா திருட மாதிரி யாரும் நினைக்க மாட்டாங்க. என் வீட்டில் நானே திருட மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கேன். இந்தா மெடிசன் போட்டுக்கோ, ஹேங் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ சாப்பாடும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓ சீனியர், அப்போ இது உங்கள் வீடு தானே நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னும் என்ன உனக்கு சந்தேகம், இது என்னோடய வீடு தான் அப்படிங்கிறாரு. சரி சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. சாரி தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம், லவ்வே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிங்கக்காக நான் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிமின் வந்துட்டு அதானே அதில் நல்லா விவரமாரு, முதல்ல சாப்பிடு இந்தான்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு 2 வாய் சாப்பாடு எடுத்து வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே போயிடுச்சா? ஸோ ஜிமின் வந்துட்டு அச்சோ தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தண்ணியை எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் நகர்ந்து வந்திருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் அவதி பிடிச்ச மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ஒரு டின் மாதிரி இருக்கும், அதை எடுத்து குடிச்சிருவீங்க. ஸோ ஆக்சுவலாக அது சோஜுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுவும் ட்ரிங்க் தான். ஜிமினுக்கு அவருக்கு வாங்கி வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதை எடுத்து நீங்கள் மறுபடியும் குடித்து அரைக்குறையாக தெளிஞ்சது மறுபடியும் எச்சா ஏறிக்குச்சு தலைக்கு. அதை குடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் தண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்துட்டு இந்த குடின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி வேளாக கண்ணே தலையே நிற்காத மாதிரி பார்க்குறீங்க. ஏன் என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் அப்படிங்கிறீங்க. எது உன் வீடா? ஏண்டி மறுபடிக்கு இது பேரிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறாரு உங்களோட கையில் அந்த டின்னு வச்சுருக்கீங்க. அட கடவுளே, திரும்பவுமா? இவளை சமாளிக்கவே முடியாதே, ஃபஸ்ட்டு தூங்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு தலையில் கையை வச்சு. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு வந்துட்டு பேசுகிறேன் சரியா, அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்க. வாய் நல்லா தான் பேசுது, ஆனால் வந்துட்டு கைக்கு கண்ணு வாய்க்கெல்லாம் கரெக்டாக தெரியல. ஸோ சாப்பாடு ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் வெறும் தரையை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் அந்த கையை எடுத்து சாப்பாட்டில் வச்சாருன்னா அந்த சாப்பாட்டை எடுத்து கண்ணே மூஞ்சிக்கிட்டு அப்புறத்துக்கு போகிறீங்க. ஸோ ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி உங்கள் கையில் இருக்கிற சாப்பாட்டை தட்டி விட்டுட்டு உங்கள் கையை போட்டு கட்டிட்டாரு. ஏன்னா நீங்கள் கையை ஆட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட கையை போட்டு கட்டிட்டு நானே ஊட்டி விடுறேன், பசிக்கிறது தானே நானே ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் கையை கட்டி வச்சுட்டா எனக்கு பசிக்காதா, ஊற்றி விட நானே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் தான் ஊட்டி விடுறேன்னு சொல்கிறேன்ல, வாயை மூடு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே அந்த சாப்பாடெலாம் எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு டைம் அவர் கையை கடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹேங் ஓவர் இது இருக்குல்ல, அந்த மாதிரி சூப் மாதிரி வாங்கி வந்துருப்பார். ஸோ அதையும் கொடுக்குறாரு. நீங்கள் இது என்னது ஆட்டுக்கால் சூப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹேங் ஓவர் சூப் அப்படின்னு ஜிமின் சொல்லவும் அது என்ன, எனக்கு ஹேங்கும் ஆகலை ஓவரும் ஆகலை, நான் கரெக்டாக இருக்கேன், இதை நீ குச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாய்க்கிட்டு கொண்டு போய் இடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கடவுளே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த சூப் இருக்குல்ல, ஸோ அதை கொண்டு டபக்குன்னு வாயில் வச்சு நல்லா ஊற்றி விட்டுறாரு. நீங்கள் வேறு வழி இல்லாமல் கடக்குன்னு முழுங்கிடுறீங்க. ஸோ முழுங்கிட்டுக்கப்புறம் என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. இந்த சத்தம் கேட்டு ஜிம்னோட அப்பா வேறு எந்திரிச்சிட்டு அவன் ரூமில் என்ன சத்தம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவை அனுப்ப அவங்க அம்மான்ட்டு ஜிம்னா கதவை தர என்னடா சத்தம் எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமினாட்டியும் வாய் பொத்தி வச்சுட்டு அம்மா நான் தான்ம்மா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுமா, அதான் நானே பண்ணாத்திட்டு இருக்கிறேன், நான் கொஞ்சம் டிவி பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிவி போட்டு டிவி வால்யூம் வச்சு விட்டுறாரு, வெளியே கேட்கக்கூடாதுன்னு. ஏன்னா நீங்கள் பண்ணாத்திட்டே இருக்கீங்க. ஸோ டிவி வால்யூம் ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாயிலேருந்து கை எடுக்கிறாரு. சொன்னீங்க என்னடா பண்ணுற, ஏன்டா என் வாயை பொத்துறேன்னு சொல்லிட்டு ஜிம்மோட வாய்ப்பை பொத்திட்டு இருக்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு கையை எடுத்து விடாரு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தானே எனக்கு இருக்கும், எதுக்குடா ஏன் வாயை பொத்துற, நீ யார், எதுக்கு என் வீட்டுக்கு வந்த, இப்போவே போய் என் அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒன்று என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு அப்படியே தவிர்த்துட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் தவிர்த்துட்டு போயிட்டு அப்படியே அந்த ஒரு மாதிரி அந்த டோர் இருக்குல்ல, ஸோ டோரை அப்படியே பிடிச்சி அப்படியே எந்திரிக்கிறீங்க திறக்கிறதுக்கு. ஜிமின் அவ்வளோதான், ஐயோ இன்றைக்கி எனக்கு வாழ வைக்காமல் விடமாட்டா போலேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே உங்களை பிடிச்சி தூக்கிடுறாரு. தூக்கி கொண்டு வந்து இப்போ கட்டில் போட்டுடுறாரு. நீங்கள்
என்னடா என்னை இப்படி தூக்கி வந்து போடுற, நான் என்ன பாலா மனுஷியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஏன் அமைதியாரு, எதுவும் பேசாத, கம்முன்னு தூங்கு, நீ நல்லபடியாக சமத்தா தூங்குனீனா நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, அப்போ நான் எது கேட்டாலும் வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் வாங்கி தரேன், ஆனால் இப்போ அமைதியாக தூங்கு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே தூங்குறேன், ஆனால் ஒன்று, எனக்கு தனியாக தூங்க முடியாது, நான் என் டெடிபியர் கட்டி பிடிச்சா தூங்குவேன், எங்கே என்னோடய டெடிபியர் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறீங்க. ஸோ ஜிமின் கிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஜிமின் வந்து உங்களை தூங்க சொல்லிவிட்டு அந்த பக்கம் அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி வந்திருப்பார்ல, அந்த கவரில் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்கள் இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, என்ன தேடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் பார்த்ததுமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டிலேருந்து எந்திரிச்சு வர முடியாமல் வரீங்க. ஸோ ஜிமினே இருந்துட்டு அங்கே நானே வரேன், என்ன தேடுற, என்ன வேணும், தண்ணிக்கு இது வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுன்னு கேட்குறாரு. ஜிமினியை தொட்டு காட்டி இதுதான் வேணும் அப்படிங்கிறீங்க. நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நீ கிடையாது, என்னோடய டெடி தான் வேணும், என் டெடி இல்லாமல் நான் தூங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்லடா, அப்புறம் என்னடா, வா நம்ம தூங்கலான்னு சொல்லிட்டு ஜிமினை இழுத்து பிடிச்சி அங்கேயே படுக்க வச்சு நீங்களும் அப்படியே அவர் மேலே கை காலெல்லாம் போட்டு இப்படி டெடி பேர் மேலே போட்டு தூங்குவோம். அதே மாதிரி வந்துட்டு இழுத்து பிடிச்சி படுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமினுக்கு கை காலம் நடுங்குது. ஸோ அவரும் கையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுறாரு. பட் இருந்தாலும் நீங்கள் திருப்பி அவர் மேலே போட்டு அவர் எவ்வளோ தள்ளி விடுறாரோ அந்தளவுக்கு எச்சா போட்டு பக்கத்தில் இழுத்துக்கிறீங்களா. ஸோ அந்த மனுஷனுக்கு முடியல, ஐயோ என்ன எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு இறுக்கி மூடி படுத்துட்ருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு தூங்கியிருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு லைட்டாக ஒரு கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் என்னடா நான் ஜிமினியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா, ஏன்னா நீ வந்து என்கிட்ட பேசுகிறப்போ என்னால் உன்னை பார்க்க முடியாது, அதனால தான் நீ தூங்குறப்போ உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிற, நீ எப்போ என்னை பார்த்துக்கவே மாட்டே என்ன, அதுவும் இல்லாமல் உனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. எந்திரிச்சு உட்காந்துட்டு யார் சொன்னா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்படிங்கிறீங்க. பிடிக்குமா அப்படின்ட்டு ஜிமினுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக உங்கள் பின்னாடியே சுற்றிட்டுருப்பார். அவர் வந்துட்டு இப்போது 3rd இயர், நீங்கள் 2nd இயர். ஸோ நீங்கள் வந்துட்டு புட்டி கொடுத்தே பேச மாட்டீங்க, அவரும் பின்னாடி சுற்றி டயர்டாகின்னு இருக்கும். ஆனாலும் வந்துட்டு விடவே இல்லையே மனுஷன், இன்னுமே அப்படி தான் தெரியவார். நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லவே மாட்டீங்க. பட் இன்றைக்கி இதை சொல்கிறீங்களா, அவருக்கு செம ஹாப்பி ஆகிடுது. நிஜமாக பிடிக்குமா இல்லை போதையிலுக்கு இது வளர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் பிடிக்கும்டா, யாராவது போதையில் போய் சொல்லுவாங்களா, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று மட்டும்தான் பிடிக்கும் ஆனால் அப்படிங்கிறீங்க. எல்லாம் சரி, என்னடி அந்த ஆனா நிற்க வச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு உன்கிட்ட பேசுகிறதுக்கு பயம், ஏன்னா நீ சீனியர் ஆச்சா அதனால பயம் அப்படிங்கிறீங்க. ஏன் சீனியராக இருந்தால் பேசுகிறதுக்கு கூட பயந்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்னால் உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு அப்படியே விழுந்துடுறீங்க. ஸோ ஜிமினுங்க பக்கத்தில் அப்படியே படுத்துட்டுருக்காரு. 2 பேரும் அப்படியே தான் மேலே வந்துட்டு அந்த ஜிமினோட ரூமில் மட்டும் ரூஃப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அப்படியே பட்டன் அமுத்துனாங்க, ரிமோட் வச்சு அழுத்துனாங்களா, அது அப்படியே ஓப்பன் ஆகும். மேலே அப்படியே ஸ்கை அப்படியே நல்லா தெரியும். ஸோ அது அப்படியே நல்லா தெரியுது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோடய ரூமில் எப்போ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம், இது இனிமேல் உன்னோட ரூம் தான், இல்லை நம்மளோட ரூம், சரி ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறீங்க. நிஜமாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஸோ நீங்களும் ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்களா. எப்போ இருந்து, 1st இயர்லையா 2nd இயர்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அதுக்கும் முன்னையே அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவருக்கு உங்களை 1st இயரில் தான் தெரியும், நீங்கள் 1st இயர் போகிறப்ப தான் தெரியும். எனக்கு ஒன்று அப்போ தானே தெரியும் அப்படிங்கிறாரு. ஆமாம், ஆனால் எனக்கு ஒன்று நான் 9th படிக்கிறப்ப தெரியும். ஞாபகம் இருக்கா, நீ 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு என் ஸ்கூலுக்கு தான் வந்த அப்படிங்கிறீங்க. ஸ்கூலுக்கா, நீ எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க நான்
சோல் ஹைஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க. அங்கே தான் படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம். உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ என்கிட்ட வந்து கேட்டதானே? இல்லை நீ கேட்கல, நான் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன் சும்மா. அப்போது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு இருந்த. அப்போது ஏதோ நீ பேசிட்டு போன, ஆனால் நீ என்னை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா சும்மா இந்த எக்ஸாமுக்கெல்லாம் கூட இந்த பொண்ணுங்க இப்படி படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனேன். அங்கே நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன். அப்போ தான் எனக்கு மேலே ஒரு கோவம், ஏன் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒன்று கோவத்தோடு திரும்பி பார்த்தேன்னா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஐயோ அப்போவே சம்பவம் பண்ணிட்டேனா, அதனால தான் இவளுக்கு என்னை பிடிக்கவே மாட்டேங்குதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க அதெல்லாம் இல்லை, அப்போ உன்னை திரும்பி பார்த்தேன்னா நீ செம்ம க்யூட்டாக இருந்த, அவ்வளோதான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த ஐடி கார்டெலாம் வந்துட்டு வச்சு செக் பண்ணி பார்த்தேன் எந்த ஸ்கூல்னு. ஆனால் நீ தான் அந்த 10th முடிச்சதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் வேறு யூனிவர்சிட்டியில் வேறு ஸ்கூலில் போயிட்டல, அப்புறம் என்னால் உனக்கு கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதேர்ச்சியா நான் டியூஷன் போயிட்டு வரும்போது உன்னை பார்த்தேன் ரோட்டில். அப்போ தான் தெரிஞ்சது நீ வந்துட்டு இன்னொரு ஸ்கூலில் படிச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்கூலில் ஃபீஸ் ஜாஸ்தி தானே அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாமல் நல்லா படித்தா மட்டும்தானே அங்கே மார்க்கு, அதாவது எப்படி சொல்கிறது, சீட் தருவாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினும் ஆமாடி அப்படிங்கிறாரு. அதனால தான் நான் கஷ்டப்பட்டு படித்தேன். 10th வந்துட்டு அந்த மார்க் வாங்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டுக்கிறீங்க இதெல்லாம் போதையில். ஸோ ஜிமினுக்கு இதெல்லாம் ஷாக்காகவே இருக்குது. அப்படியே நீங்கள் சொல்கிறது கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. என்னென்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுருந்துருப்பீங்க. ஜிமின் அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பார்த்து கேள்விப்பட்டதுமே அந்த ஸ்கூலுக்கு தான் நீங்களும் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதுவும் பணம் கட்டுறது, அதாவது பணம் ஜாஸ்தி கேட்பாங்க தான், பட் இருந்தாலும் மார்க் இல்லைன்னா நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வந்துட்டு உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டும் பகலும் விழுந்து படிச்சிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு வெளியே போய் அடிக்கடி வந்துட்டு ஏதாவது சும்மா ஏதாவது திங்ஸ் வாங்குற மாதிரி போய் பார்க்குறது வரது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஜிமினை பார்க்கறதுக்காகவே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு உங்களுக்கு எக்ஸாமும் வந்திருக்கும். ஸோ எக்ஸாம்லாம் கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சு அதே ஸ்கூலில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் வந்துட்டு தேடுறீங்க. அப்போது நம்ம இங்கே +1னா ஒரு +2 எந்த செக்ஷன் வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாமே இப்போ ஜிமின்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவரும் வந்துட்டு கேட்டே இருக்காரு. அப்புறம் நிஜமா நீ அங்கே தான் படிச்சியா, அப்போ என்கிட்ட வந்து பேசலை அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் உங்களை காலேஜில் தான் பார்த்துருப்பாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவருக்கு தெரியவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் நான் ஆசாசியாக வந்தேன் உனக்காக, ஆனால் உன் ஃப்ரெண்ட்கிட்ட கூட வந்து கேட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே ஆல்ரெடி தான் இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்டயா, யார்கிட்ட கேட்ட, என்ன கேட்ட அப்படிங்கிறாரு. ஜேகே இருக்கான்ல, சீனியர் மரியாதைலாம் கொடுக்க மாட்டான் அவனுக்கு, ஆனால் சீனியர் ஜேகே அவன்கிட்ட தான் வந்து கேட்டேன் சீனியர். எப்படி நான் வந்துட்டு அவங்கள பார்க்கணும், பேசணும், அவங்க இந்த கிளாஸ் தானே, உங்கள் கூட தானே அன்றைக்கி வந்தாங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீ எதுக்கு வந்து அதெல்லாம் கேட்குறேன்னு கேட்டான். நான் வந்துட்டு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதை அவர்கிட்ட சொல்ல தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வேறு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னோடய ஹார்ட்டு பிரேக் ஆகிடுச்சு. ஹார்ட் பிரேக் ஆனதுனால ஸ்டடீஸ் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால நான் இந்த ஸ்கூலில் ரொம்ப மோசமாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஒரு 4 மாதத்தில் டிசி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் போயிடுமாமாவே. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்கூல்லையும் அப்பா அம்மா பேசி சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி நான் படித்து தெப்பு தேடி இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன குடிச்சிட்டு வளர்றியா, அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க வளரனாவா, இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வச்சுருப்பீங்க. அந்த பேக்கில் என்றைக்குமே ஒரு டைரி இருக்கும். ஸோ அந்த டைரி எடுத்து அப்படியே இந்தாடா புடிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ ஜிமினும் அதை அப்படியே வாங்கி பார்க்குறாரு. ஸோ அவர் அந்த டைரி ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே போதையில் ஒரு மாதிரி பெனாத்திட்டே தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ அவர் அந்த டைரி ஓப்பன் பண்ணுறாரு.
அந்த டைரியை பார்த்தாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிமின் அங்கங்கே போகிறது வர்றது சிரிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக ஃபோட்டோ வந்து எடுத்து எடுத்து ஒட்டி வச்சுருக்கீங்க. அது ஒட்டுனது இல்லாமல் என்னைக்கு எடுத்தீங்க, அந்த அன்னைக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டும் எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பேஜ் திருப்புறாரு, அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்லியிருப்பாரா, ஸோ அதுவும் எழுதி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் டிசி கொடுத்துட்டாங்க, நாசமாக போனவன், இவனை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும், நான் நல்லா படிச்சிருப்பேன், என் அப்பா என்னை திட்டிருக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டைரியில் எழுதியிருக்குது ஃபுல்லாகவே ஜிமினை கேவலமாக திட்டி திட்டி எழுதியிருக்கீங்க. ஸோ ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு சரி நமக்கு அவன் மேலே லவ் இருக்குது, பட் அவளுக்கு அந்த வயசுலேயே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு, ஸோ அதனால இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அந்த டைரி மூடி வைக்கலான்னு போகிறப்போ ஒரு பேப்பர் கிழிச்ச மாதிரி இருக்குது. என்னது பேப்பர் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதின அச்சு தெரியும்ல, ஸோ அது லைட்டாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை கிழிச்சிட்டோன்னா அந்த அச்சு வந்துட்டு அடுத்த பேப்பரில் விழுந்திருக்கும். அந்த பேப்பரில் வந்துட்டு பென்சில் இருக்குல்ல, ஸோ பென்சிலை வச்சு லைட்டாக ஷேட் பண்ணுற மாதிரி அங்கங்கே நம்ம ஒரு மாதிரி ஷேட் பண்ணணும். அதாவது டார்க்காக இல்லாமல் லைட்டாக ஷேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது அதில் நல்லாவே தெரியும், அந்த எழுத்து நல்லாவே தெரியும், படிக்க முடியும். ஸோ இவர் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டைரி அது, ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் லைட்டாக தான் ஷேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணாலும் அந்த எழுத்து மறையாமல் கரெக்டாக தெரியும், இல்லைன்னா அந்த எழுத்து தெரியாது. ஸோ அவரும் உட்காந்து அந்த இதெல்லாம் போட்டு ஷேட் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஷேட் பண்ணி முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தையே வந்துட்டு இது நான் யாருக்கும் தெரியவே கூடாதுன்னு நினச்சி எழுதினேன், ஆனால் ஏன் எழுதுறேன்னு தெரியல, கண்டிப்பாக யாருக்காவது தெரிய வரும்னு நினச்சி அதை கிழிச்சிருவேன் அப்படின்னு தான் எழுதியிருக்கீங்க. அப்படி என்ன எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் படிக்கிறாரு. ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அன்னைக்கு ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க. இது அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போலாண்டிய ஒரு மாதிரி செம்மையாக மழை பெஞ்சிருந்துருக்கும். ஸோ அந்த மழை பெய்கிறப்போ எப்படின்னா ரொம்ப இடிக்கூட சேர்த்து இடிச்சிருந்துருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இடினா ரொம்ப பயம், ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அப்படியே அந்த ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டு தான் நிற்கிறீங்க. சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு எந்த கடையும் வந்துட்டு ஓப்பனில் இல்லை, எல்லா ஷாப்பும் க்ளோஸில் தான் இருக்குது. அப்படி தான் நீங்கள் வந்துட்டு அப்போது தள்ளி நிற்கலான்னு சொல்லி போனால் கூட வந்துட்டு அங்கே யாருமே இல்லை. இப்படி யாருமே இல்லாத இடத்துல நிற்கிறதுக்கு வீட்டுக்கே போயிடலான்னு நினச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மலையில் நனைஞ்சிட்டே அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் ஒரு பர்சனை வந்துட்டு முன்னாடி பார்க்குறீங்க, ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி. யாரோ ரோட் க்ராஸ் பண்ணுறாங்க, சரி ஓகே இங்கே நமக்கு துணைக்கு இருக்கும்ல, ஏன்னா அது பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும், அதாவது காலேஜ் போகிற மாதிரி ஓகேவா. ஸோ பேக்கெல்லாம் மாட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அதனால நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்போ அவங்க கூட போயிடலாம், ஒரு அண்ணா போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க. அப்படி போகிறப்ப கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக்கு வந்துட்டுருக்கோம், ஆனால் அந்த பையன் அது தெரியாமல் போயிட்டே இருந்திருப்பான். ஸோ நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, ட்ரக்கு வருது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பையன் போயிட்டுருக்கான். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, சரி மழை வேறு வருது, ட்ரக்கு வருது, அவனுக்கு தெரிஞ்சு திரும்பிக்குவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ அவன் வந்துட்டு பார்த்து ஒதுங்கிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். காலேஜ் முடிச்சு அவரும் அந்த வழியாக தான் போயிருந்திருப்பாரு. ஸோ மழை நல்லா வந்திருந்திருக்கும், அதனால அவரும் மழையில் நினச்சிட்டு அந்த ட்ரக்கை கவனிக்கல. ஸோ அவரை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, அந்த ட்ரக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்கல, ஜஸ்ட் அவரை போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே வட்டமாக ஓடி போயிட்டு அவரை பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி இழுத்து விட்டுருப்பீங்க. பட்டு அவருக்கு அங்கே யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ டக்குன்னு வந்துட்டு அவருக்கு ஒருமே சென்ஸ் ஆகவே இல்லை. அவர் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு மாதிரி தள்ளி போய் நிற்கிறாரு. அந்த கேப்பில் வந்துட்டு அந்த ட்ரக் லைட்டு அவங்க மேலே மோதி இருக்கும். ஸோ மழை ஏறத்துக்கு அந்த நல்ல மழை ஜாஸ்தி வரதுனால சுற்றி என்ன வருது போகுதுன்னு கூட கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த ட்ரக் உங்கள் மேலே மோதி நீங்கள் அப்படியே அடித்து இந்த பக்கம் ஒரு மாதிரி உருண்டுட்டு ஒரு செடிக்குள்ளே போய் விழுந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் திரும்பி பார்க்குறப்ப அந்த ட்ரக்கு போயிருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, இப்போ யாராவது நம்மளை தள்ளி விட்டாங்களா என்ன, இல்லை நம்மளே வந்தோமா, இல்லை ட்ரக்கு மோதிச்சா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் அவர் நின்றுட்டே இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகிருக்கும், யாரோ அவரை பிடிச்சி இழுத்து விட்ட மாதிரி. அந்த ட்ரக் போனதுக்கப்புறம் அந்த மலையில் எல்லா பக்கம் சுற்றி தேடி இருந்திருப்பார், ஆனால் யாருமே கிடச்சிருக்க மாட்டாங்க. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் தான் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 நாள் கழித்து நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிச்சிருப்பீங்க. உங்களோட அம்மா அப்பா அப்படியே சுற்றி நிற்கிறாங்க, ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கால் ரொம்பவே ஃப்ராக்சர் ஆகியிருந்திருக்கும், நடக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா கால்லெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க, செம பெயினாக இருக்குது, எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அம்மா விட மாட்டுறாங்க.
என்னால் இப்போதைக்கு நடக்க முடியாது, கொஞ்சம் காமாயிடு, என்னாச்சு, எப்படி இப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. நடந்தாலும் ஞாபகம் வருது, அதனால் எதுவுமே நீங்கள் சொல்லலை. இல்லைம்மா, மலையில் எனக்கு ரோடு தெரியல, அதனால தான் நான் தெரியாமல் ரோட்டில் வரும்போது ஏதோ வண்டி இடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரிலம்மா, என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு நீங்கள் கேட்கவும், ஸோ அதுவும் அந்த அன்றைக்கேலாம் அவங்கள யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு அந்த கடைக்காரங்க கடை ஓப்பன் பண்ண வந்திருக்கிறப்போ குப்பைலாம் கொட்டுறதுக்கு அந்த மரத்துக்கிட்ட போயிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டாங்க நீங்கள் கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களை காப்பாற்றுறதே பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ரொம்ப பிளட் வந்துட்டு லாஸ்ட் ஆகியிருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்பவே உங்களுக்கு தலையிலையும் அடிபட்டு இருந்திருக்கும், காலும் வந்துட்டு ஃபுல்லாகவே உடஞ்ச மாதிரியே ஆயிருந்திருக்குமா. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் கண்ணை முழிச்சாலுமே ஜஸ்ட் கண்ணை தான் முழிக்கிறீங்களே தவிர உங்களுக்கு வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்மா தான் வந்துட்டு அப்படி சொல்ல வேணான்ட்டு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி இதெல்லாம் படிக்க ஜிம்மினுக்கே கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு நல்லா ஞாபகத்துக்கு வருது, அந்த அன்றைக்கி அவர் நல்லா இழுத்து விட்ட மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் யாரையும் அங்கே காணோன்னு சொல்லி தான் அவர் போயிருப்பார். ஆனால் அது நீங்கள் தான், அவரால் உங்களுக்கு காலே உடஞ்சிருக்கு, உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினச்சி கூட பார்க்கல. கண் அப்படியே அவருக்கு கலங்குது. அப்படியே கண்ணீரோடையே தான் அப்படியே அந்த ஐ ட்ராப்ஸாக அந்த டைரியில் விழுற மாதிரியே தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே தான் அகைன் அந்த டைரி மறுபடியும் படிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கே 6 மந்த் ஆயிருந்திருக்கும். ஸோ நீங்கள் நடக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. பட் அதையும் மீறி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நடக்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாம் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் போய் அது வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் எழுத வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருந்துருக்கு உங்களுக்கு. அது எல்லாமே அந்த டைரியில் எழுதியிருக்கீங்க. ஒரு மாதிரி அதெல்லாம் படிக்கவே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கண்ணால் கலங்குது. ஸோ அதுக்கு மேலே அவரால் படிக்கவே முடியலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு அடுத்த 2-3 பேஜ் தள்ளி வந்துட்டு மறுபடியும் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா. அப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட் டே போனப்போவே வந்துட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் ஜிம்மினு பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருந்திருக்கும், அட் த சேம் டைம் கஷ்டமாகவும் இருந்திருக்கும். ஏன்னா அவர் வேறு ஒருத்தவங்க லவ் பண்ணுறதா ஜேகே சொல்லியிருந்திருப்பாரா. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அது என்னதான் இருந்தாலும் அவருக்காக இது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தாட் அந்த டைம்லலாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 1-2 மந்த் காலேஜ் போயிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மின் உங்களை வந்துட்டு பார்க்குற மாதிரி ஆயிருந்திருக்கும். எப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு விளையாட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ சின்ன அந்த ட்ரூத் ஆர் டேர் கேம் மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரூத்தை சொல்லி மாட்டிக்கிறதுக்கு பேசாமல் டேர்க்கோடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேர்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க போயிட்டு இங்கே பாரு, இப்போ நீ டைரெக்டாக போகிற, ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே எந்த பையன் வரனோ அந்த பையன்கிட்ட ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்டு வரணும், சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் கடவுளே இதெல்லாம் ஒரு டேரா, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, தப்பாக எடுத்துகிட்டா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்பீங்க. டேர் தான் போடி அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே போவீங்க. ஸோ அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தது யாருன்னா நம்ம ஜிம்மின் தான். ஸோ உங்களுக்கு ஒரு சீனியர் ஜிமினா வந்திருப்பார். அவர் பார்த்தது உங்களுக்கு ஷாக்கு தான். பட் இருந்தாலும் அவருக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்து நீங்கள் ஹாய் ஹலோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒட்டுக்கா 3 கேள்வி கேட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்திருப்பீங்க. ஸோ அது மட்டும்தான். அதுக்கப்புறத்துலேருந்து ஜிமின் வந்துட்டு உங்களை ரொம்பவே வந்துட்டு லவ் டார்ச்சர் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்த்த உடனே. ஸோ இப்படியே தான் டெய்லி வந்துட்டு ஜிமின் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்ககிட்ட எப்படின்னா ஒரு சாக்லேட்டு கொடுத்து இந்த நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ட்டு போயிருப்பீங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களை ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தாட்டில் நிறைய வந்திருக்கும். ஸோ அவர் திரும்ப உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே டெய்லியும் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்போ இவன் நம்மளே ஏமாத்துறான் அவளே ஏமாத்துறானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஜிம்மினை ரொம்பவே அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே ஜெகே கிட்ட சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். அதுவும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ ஜெகேவே ஒரு நாள் வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி எழுதியிருப்பீங்க. ஸோ என்ன பேசியிருப்பாருன்னா, வயன் உனக்கு என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இங்கே பின்னாடி துணி வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஜெகேவை உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா பார்த்துருக்கீங்களா. ஸோ அவர்கிட்ட தானே கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் அமைதியாகவே நிற்கிறீங்க தெரியாத மாதிரி. ஸோ ஜெகேவும் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு
எனக்கு தெரியும். எனக்கும் ஒன்று நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ நீ ஜிமினுக்காக தான் அந்த ஸ்கூலுக்கு வந்தேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அந்த ஸ்கூல் விட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுது. ஸோ நீ அவனுக்காக தான் கஷ்டப்பட்டு படித்து வந்தேன்னு. ஆக்சுவலாக நான் அந்த அன்றைக்கி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ அவன்கிட்ட அது மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணுன்னு சொன்னவும் நான் ஜஸ்ட்டு விளையாட்டுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பாக போயிடுச்சு. அவன் யாரையும் லவ்வெல்லாம் பண்ணலை. ப்ளீஸ் அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ. அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன்கிட்ட சிரித்து தான் பேசுகிறான். பட்டு ரூமில் வந்து எங்ககிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறான். நான் என்ன சொன்னாலுமே அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் அழகோட சைடாக சில நேரம்லாம் வந்துட்டு ஜேகே வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்துருப்பாரு. ஸோ அதனால் உங்களுக்கு லைட்டாக மனசு மாறி இருக்கும். ஸோ இப்போ ஜேகே அப்படி சொன்னங்காட்டி தான் நீங்கள் இவ்வளோ நாள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமினி தப்பாக எடுத்துருந்துருப்பீங்க. அதனால் வந்துட்டு சரி ஓகே, நானே வந்து சரிங்க சீனியர், நானே நாளைக்கு வந்து அவரை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ் போயிருப்பீங்க. ஸோ காலேஜ் போனதுமே வந்துட்டு ஜிமினோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவர் தேடி போகிறீங்க. பட் வந்துட்டு அவர் கேன்டீன் போயிருப்பார். ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்துருப்பாரு. ஸோ உங்களை பார்த்துட்டு ஒயின் என்ன வரேன்னு சொன்னாலும் வந்திருக்கா, அப்போ இவனை வேறு காணுமே, கேன்டீனில் இருப்பானோ, சரி நான் போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினை கூப்பிட கேன்டீன் போயிருப்பார். ஸோ நீங்கள் இது எதுவுமே தெரியல, அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே போய் பார்க்குறப்ப கரெக்டாக அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் யூனா. ஸோ அவள் வந்துட்டு ஜிமினுக்கு ஜங்குக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் நிறைய டைம் அவளை அவங்க கூட பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜிமினை தேடி அங்கே கிடைக்கலையா, ஜேகேவும் கிடைக்கலையா, ஸோ அவள் தானே அவங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவளை கூப்பிட்டு கேட்டிருப்பீங்க. யூனாக்கா, ஜிமின் சீனியர் இங்கே இல்லையா, எங்கே இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு ஏன் எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை, அது வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அக்கா, அவர் இருக்காரா என்ன, இல்லைன்னா கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு அவள் வந்துட்டு நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவள் வந்துட்டு ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும் வெளியே, கார்டன் மாதிரி காலேஜ்லேயே, அவங்க கூட்டி போய் உட்கார வச்சுக்கிறா. ஸோ நீங்களும் என்னங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் சொல்கிறா, எனக்கு புரியுது, நீ அவன்கிட்ட என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியும். அவன் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். பட் இருந்தாலும் உனக்கு அவனை பிடிக்கலல்ல, எனக்கு அது நல்லா தெரியும் உனக்கு அவனை பிடிக்கல. பட்டு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் அது இல்லை எனக்கு அப்படின்னு சொல்ல வருவீங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்ல வருவீங்க. ஆனால் அதுக்குள்ளே அவள் வந்துட்டு அது ஜிமினுக்கு என்ன தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது, எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு சின்ன சண்டை, நாங்கள் லவ் பண்ணிருந்தோம், எங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வந்து அதுக்கப்புறம் தான் நீ வந்து அவன்கிட்ட அன்றைக்கி ஒரு நாள் அப்படி கேட்டல, என்னை வெறுப்பேற்றதுக்காக உன்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறான், அதை நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத, அதுக்காக அவனை தப்பாகவும் எடுத்து கோச்சிக்காத, அதுவும் இல்லாமல் அவனை திட்டெல்லாம் செய்யாத, யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடாத, அவன் ஜஸ்ட்டு என்னை வந்துட்டு ஜெலஸ் ஆக்கிறதுக்காக மட்டும்தான், அதுக்காக வேண்டி மட்டும்தான் உன்கிட்ட அப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுருவா. ஸோ இதை கேட்டவங்களுக்கு அப்படியே மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறா. இப்போது ஃபஸ்ட்டு ஜேகே அப்படி தானே சொல்லியிருப்பாரு, அதனால உங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஆகிட்டீங்க. இந்த மாதிரி தான் அன்றைக்கி அவள் சொன்னதுக்கப்புறமா போய் லவ் சொல்லலான்னு போனவங்க நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் மறுபடியும் பிரேக் ஆகி போய் திரும்ப வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிமின்கிட்ட ஒரு டைம் உங்ககிட்ட பேசுவார். அப்படி பேசுகிறப்பெல்லாம் யூனா அவள் பக்கத்தில் தான் இருப்பாள். ஸோ நீங்களே அப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அப்போ அவள் இருக்கிறா, அவளை வெறுப்பேற்றதுக்காக தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் போயிருந்துருப்பீங்க. இப்படி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் இயர்லாம் முடிஞ்சு செகண்ட் இயர்லாம் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக கரண்ட்டில் செகண்ட் இயர் போகிறீங்க, அவங்க தேர்ட் இயர் படிக்கிறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து போயிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் காலேஜெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு வெளில போகலான்னு கூப்பிட்றாங்களா, சரி ஓகேன்னு ரெடி ஆகிட்டு வெளில போகிறீங்க. அப்படி வெளில வரும்போது ரோட்டில் யாரோ கீழே விழுந்து கிடக்கதை பார்க்குறீங்க. ஸோ ஓடி போய் பார்த்தா அது யூனா தான். அவளை வந்துட்டு அப்படியே ஒரு வழியாக ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலாக கூட்டி போயிட்டீங்க. ஸோ அவங்களும் நிறையா ரிப்போர்ட்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து பார்த்துட்டு இந்த பொண்ணோட ஐடி ஏற்கனவே இங்கே இருக்குது, இவங்க நம்மக்கிட்ட ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பண்ண வரவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்து காட்டுறாங்க. நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி கூட இருக்குது. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்களும் பே பண்ணுறீங்க. அவங்கக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் வந்துட்டு மாற்றணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க ஹார்ட்டை மாற்றணுமா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க.
இல்லை யாராவது டோனர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க இறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே நீங்கள் அவளை பார்க்க போகிறீங்க. ஆனால் அவளுக்கு அது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் வந்துட்டு படுத்துட்ருக்கா. என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க, நல்லா கொஞ்சம் சாப்பிட்டா சரியாக போயிடும்னு சொன்னாங்க. மற்றபடி நீங்கள் ஓகே தான், அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறேன், நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அந்த டைமில் அந்த யூனா என்ன சொல்கிறான்னா, பையன் எனக்கு எல்லாமே தெரியும், என்னென்னா எனக்கு கண்டிப்பாக இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ தானே அப்படிங்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி கனலாக கலங்குது. அக்கா அப்படி இல்லைக்கா அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு தெரியும், 1 மாதமோ 2 மாதமோ தான், என்னால் வந்துட்டு அதுக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா என்னோடய ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. ஹார்ட்டு யாராவது நமக்கு டொனேட் பண்ணுவாங்களா என்ன? அதுவும் இல்லாமல் என்னோடய ப்ளட் குரூப்புக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் டோனர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே ரேர் தான், கஷ்டம் அப்படிங்கிறா. அவளோட ஐடி கார்டு பார்த்தா உங்களோட ஐடி கார்டு பார்த்தா 2 பேர்த்துக்கும் ஒரே ப்ளட் குரூப் தான் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அவளும் வந்துட்டு, ஆனால் இதை ப்ளீஸ் ஜிமின் கிட்ட மட்டும் சொல்லிடாத, ஏன்னா அவனால் நான் இல்லாமல் இருக்க முடியாது. நீயே பார்த்துருக்கல, 2 பேருக்கும் சண்டை பிரிஞ்சு தான் இருக்கும், பட் இருந்தாலும் நான் இல்லாமல் ஒரு நாள் கூட அவன் இருந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவள் திரும்ப திரும்ப பேசுகிறது எல்லாமே ஜிமினை பற்றி மட்டும்தான். நான் இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவனும் செத்துருவான். எனக்கு அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு யார் வந்துட்டு ஹார்ட்டை டொனேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்ருக்கா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சீனியர் அப்படின்னா நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டாரா, அவ்வளோ லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு ஆமாம், ஏன்னா என்னை விட அதிகமாக அவனை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எதுவோ போட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒரு மாதிரி கேட்டுட்டு, சீனியர் ப்ளீஸ் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்களுக்கு ஹார்ட் கிடைக்கும், யாராவது டோனர் இருப்பாங்க, சொல்லி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்குறீங்க. ஹாஸ்பிட்டல் செலவேனா என்னோடய அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். யார்கிட்டையாவது எங்கேருந்து ஏதாவது ஒரு இடத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு டொனேட் பண்ண சொல்லலாம், நீங்கள் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு நீங்கள் டேக் கேர் பண்ணி தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதில் எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜில் வந்துட்டு ஆக்சுவலாக அது நேற்று டே தான், அதாவது கரண்ட்டு டே இருக்குல்ல. ஸோ அந்த அன்றைக்கி தான் என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பார்ட்டி கொடுக்குறா. ஸோ அதனால நாங்கள் பார்ட்டிக்காக வெளில போகிறோம். ஆனால் நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் எவ்வளோ வேணால் குடித்து செத்தலான்னு கூட இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு தான் போயிருப்பீங்க. ஸோ அதான் இன்றைக்கி கடைசியாக எழுதுன டைரி. அதை பார்த்துட்டு ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா யுனாக்கு ஹார்ட்டில் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. ஆனால் அவள் எதுக்காக நான் அவனை லவ் பண்ணுறேன்னு இவக்கிட்ட சொன்னா அப்படின்னு ஜிமினுக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் வந்துட்டு அவள் இந்த மாதிரி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஜேகே கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து ஜேகேக்கே ஷாக்காக இருக்குது. அப்போ யூனா அதனால தான் வருது இல்லையா காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தெரியலடா என்ன ஹாஸ்பிட்டல்னால தெரியல, ஆனால் வயனை ஃபாலோ பண்ணால் தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும், எதாக இருந்தாலும் அப்புறமா கேட்டுக்கலாம்டா, நீ இப்போ தான் அவகிட்ட எது கேட்டுறாத, அவளே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாள்ல, நம்ம ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன், ஆனால் போய் பார்க்கவா செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எப்படியோ அரை குறையாக உங்களுக்கு பாதியெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் உங்களை ஒரு வழியாக இறக்கி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டாச்சு. ஸோ நீங்கள் அப்படியே காலேஜுக்கெல்லாம் கிளம்பி வந்திருப்பீங்க. காலேஜ் முடிச்சு சாயந்தரம் உங்களை 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நேராக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே யூனா படுத்திருக்கா. ஸோ உள்ளே வந்துட்டு நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பேசிக்கிறீங்கிறதெல்லாம் வெளியே உங்களுக்கு காது கேட்கல. அதுவும் இல்லாமல் அவள் உங்களை தவிர வேறு யாரையும் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ டாக்டர்ஸ் நர்ஸ் யாருமே அவங்க 2 பேர்த்தையும் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி இவங்களுக்கு மிஸ்டீரியஸாகவே இருக்குது. ஏன் யூனா இப்படி பண்ணுறா, நம்ம பார்க்கறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோன்னு சொல்லுங்கள், ஜிமின் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க பார்க்க விரும்பலன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் நாங்கள் வந்துட்டு பேஷண்ட்டை கஷ்டப்படுத்த விட மாட்டோம், கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படியே நான் ஒரு 2 மந்த் ஒரு மாதம் போயிருக்கோம். அவளுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அங்கே போயிட்டே இருக்குது. ஸோ இப்படியே நான் ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். டெய்லி நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அவளை போய் பார்க்குறது வர்றது, அவங்க 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமின் உங்ககிட்ட அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, காலேஜில் பேசுவார், எப்பவும் போல் வந்து பேசுவார். ஆனால் நீங்கள் எப்பவும் போல் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அவர் உங்களோட டைரி படித்தது, நீங்கள் அவர்கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. எதுவுமே அவரும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறார். எத்தனை நாள் தான் நடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவர் வந்து உங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம், இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, ப்ளீஸ் என்கிட்ட பேசாதீங்க, சீனியர் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுவீங்க. இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு 2 வீக் ஆயிடுச்சா. ஸோ கிட்டத்தட்ட
ஜிமின் வந்துட்டு அவரோட வீட்டில் தூங்கிட்டுருக்காரு. நல்லா ஒரு மணி வந்துட்டு 12 இருக்கும். அந்த டைமில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சாராவை கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ உங்களோட அவளை கூட்டிகிட்டு வரீங்க. அவளும் வந்துட்டு இந்த ரிஸ்கெல்லாம் தேவையாடி, எதுக்குடி இப்போ சடனாக இங்கே பார்க்கணுங்கிற, காலையில் போனால் அவரே வந்து உன்னை பார்ப்பாரு இல்லாடி, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறா. காலையில் என்னால் பார்க்க முடியாது, இன்றைக்கி பார்த்தா தான் உண்டு. சாரா ப்ளீஸ் யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அவளை கும்மியை வச்சு அவள் முதுகில் ஏறி காம்பவுண்டெல்லாம் ஏறி அதுக்கப்புறம் அவரோட வீடு ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த பால்கனிக்குள்ளே அந்த பைப்பெல்லாம் பிடிச்சி ஒரு வழியாக ஏணி போட்டு ஏறிடுறீங்க. ஏறி உள்ளே போயிடுறீங்க. சத்தமே இல்லாமல் தான் போடுறீங்க. அவர் அப்படியே அந்த ஒரு மாதிரி அந்த ஏசி காற்று லைட்டாக அவர் மேலே படவும் அவரோட ஹேரில் அழகாக ஒரு மாதிரி பறந்துட்டுருக்குது. லேசாக லைட்டாக பறக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அன்றைக்கி அவர் எப்படி கீழே உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருந்தாரோ, இன்றைக்கி நீங்கள் அப்படி உட்காந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு அவரை இக்னோர் பண்ண கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஆனாலும் நீங்கள் வந்துட்டு அவரை இக்னோர் பண்ணிவிட்டு வானான்னு சொல்லிட்டு போகிறீங்க. இன்றைக்கி வந்துட்டு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த நேரத்தில் வந்து அவர் உட்காந்து பார்த்துட்ருக்குறீங்க. அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே வந்து அவரோட ஹேரை தொட்டிருப்பீங்க. அப்போவே அவருக்கு முழிப்பு வந்திருக்கும். பட் இருந்தாலும் அவர் சரி ஓகே அவளே வந்திருக்கா, அப்போ எதுக்கு வந்திருக்கா, ஒரு மாதிரி அவர் எக்ஸைட்மெண்ட்டில் சரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை முடிவு படுத்துட்டு இருந்திருப்பார் தூங்குற மாதிரியே. ஸோ நீங்கள் அவர் தூங்குறதா நினச்சிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அண்ட் எனக்கு சொல்லுறதுக்கு எதுவும் இல்லை, அதே சமயம் சொல்ல முடியாத விஷயம் நிறையாவே இருக்குது, நான் உங்களுக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்னாலும் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவருக்கே புரியுது, இவன் என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா, ஒன்றா நம்மளை திட்டுவா, அப்படி இல்லைன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும், பிடிக்குதுன்னு சொல்லணும், இவன் என்ன எனக்காக என்ன வேணால் பண்ணுவேன் தான் சொல்லிட்டுருக்கா, அப்படி என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்கள் திரும்ப வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவரை வந்துட்டு எப்படியெல்லாம் பார்த்தீங்க, எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸோ அவர் கூட ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்க போல். 1 hour கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. லிட்ரலி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நம்மளை விட அதிகமாக இவ பிளான் பண்ணி வச்சுருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ என்ன பிளான் அப்படின்னா, நீங்கள் ஜிமின் 2 பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 வயசு ஆகிருக்குமா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 58 ஆகிருக்கும், ஜிபினுக்கு 60 ஆகிருக்கும். அந்த மாதிரி 2 வருஷம் பெரியவர் அவரா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு அடிப்பாவி கிழவன் ஆக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு படுத்துருக்காரு. ஸோ நீங்கள் அப்போது எனக்கு 58 வயசு, உனக்கு 60 வயசு. அந்த டைமில் நம்ம ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்குது, அந்த பார்க்கில் உட்காந்துருக்கோம். ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ சடனாக தாத்தா பாட்டிங்கிற மாதிரி சவுண்டு. திரும்பி பார்த்தா நம்மளோட பேர குழந்தைங்களாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாம் ஓடி வந்து நம்மளை சுற்றி விளாடுறாங்க. அதுவும் இல்லாமல் நமக்காக ஐஸ்கிரீம்லாம் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதெல்லாம் இமேஜின் பண்ணுறதுக்கே அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாருன்னா, அவருக்கு ஒரு குழந்தைங்கன்னு தான் யோசிச்சிருப்பாரு. நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைங்கிற லெவலுக்கு யோசிச்சு வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த குழந்தைங்க கூடலாம் விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறப்போ நம்மளோட வீடு வந்துட்டு அழகாக ஒரு மாதிரி அந்த பழைய காலத்தில் கொரியாவில் வீடு இருக்கும்ல. ஸோ இப்போ நம்மளதெல்லாம் ஓட்டு வீடு எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், ஸோ அதே மாதிரி கொரியாவில் அந்த ஃபார்மேட்டில் தான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, வி ஷேப்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டில் உள்ளே வந்துட்டு எப்படி சொல்கிறது, கோல்டன் கலர் டிம் லைட்டில் நம்ம வந்துட்டு சமைக்கவே முடியாமல் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பொருளை போட்டு சமைச்சிட்டு நடக்க முடியாமல் உனக்கு தொண்டை நான் எனக்கு தொண்டை நீன்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி நடந்துட்டு நமக்கு என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக உனக்கு எனக்கு மாறி மாறி ஊட்டிக்கிட்டு தூங்குறப்போ ஒன்றா தூங்கணும். ஆனால் காலையில் எந்திரிக்கிறப்ப அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரு காலையில் எந்திரிக்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அவருக்கு என்ன யாரும் ரொமான்டிக்காக பேசுவான்னு பார்த்தா திடீர்னு எனக்கு கிழவன் ஆக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் காலையில் நீ எந்திரிக்கிறப்ப நீ மட்டும்தான் எந்திரிப்ப, நான் எந்திரிக்க மாட்டேன், ஏன்னா நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதை கேட்டு ஸோ ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஏன்னா உனக்கு முன்னே நான் செத்துருவேன் அப்படிங்கிற மீனிங்கில் தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்களும் சும்மாலாம் கிடையாது, அழுதுகிட்டே தான் பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு புரியவே இல்லை, என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பேசிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த கண்ணீர் வந்துட்டு விழுவில்ல. ஸோ அதை அப்படியே மறைக்கிறதுக்காக அந்த பக்கம் அப்படியே கையை சும்மா அசைக்கிற மாதிரி தூக்கத்துலேயே திரும்பி படுக்கிற மாதிரி போய் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு கண்ணை தொடச்சிட்டு திரும்ப மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி படுத்திருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே
அவரையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவரோட ஃபேஸையே பார்த்துட்டு அவரோட தலையை அப்படி கோதி கொடுத்துட்டே இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. இப்படி பண்ணுறாள் வெள்ளையே, ஏன் சடனாக இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீ தூங்குறப்ப ரொம்ப அழகாக இருக்க, என்கிட்ட கெஞ்சிறப்பவும் ரொம்ப அழகாக தான் இருப்பேன். ஆனால் என்னால் எதையுமே வந்துட்டு என்னோடய ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட சொல்லவே முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே தான் இருக்கீங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் ஊன்னு சொன்னால் போதும், அந்த மாதிரி தான் அந்த மனசு இருக்காரு. இவ்வளோ ஆசையும் மனசில் வச்சுட்டு ஏன் மறைக்கணும், ஏன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, அப்படி என்ன தான் பிரச்சனை, அவளே வாய் திறந்து சொல்லுவான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கண்ணை மூடி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. சொல்கிறது எல்லாமே நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக, ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு தானே ஜிமின், ஏன்னா நீ வேற ஒரு பொண்ணுக்கு சொந்தமானவ, அதை நான் சொந்த கொண்டாட முடியாதுல்ல. ஆக்சுவலாக என் மனசில் இப்படி ஒரு ஆசை வளர்த்ததே தப்பு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் அதுக்காக அதை நான் மிஸ்யூஸ் பண்ணிக்க விரும்பலை. அதனால தான் நீ என்கிட்ட நெருங்கி வரும்போது கூட நான் தள்ளி போனேன். ஆனால் என்னன்னு தெரியல, என்கிட்ட பேச வந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சும்மா நடித்த மாதிரி இல்லை. ஏன்னா என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது நீ என்கிட்ட உண்மையாக தான் இருக்க மாதிரி. ஆனால் என்னவோ தெரியல, என் தலையெழுத்து இவ்வளோ தான் போல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. அவருக்கு புரியவே இல்லை, வேணும் திடீர்னு டாபிக் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறா, வேணும் தான் சொல்ல வரா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மியோட தலை இருக்குல்ல, தலைமுடி அதை அப்படியே கோதி விட்டுட்டு அவரை நேராக படுக்க வைக்கிறீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு அது தெரியுது, அவரும் அப்படியே நேராக படுக்கிறாரு, கண்ண முடியே தான் இருக்கார். சொன்னீங்க நான் இப்போ பண்ணுறது தப்பு தான், ஆனால் இது என்னோடய சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்கேட்டில் ஒரு கேஸோ அவரோட 2 கண்ணத்துலேயே ஒவ்வொரு கேஸோ கொடுக்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட கண்ணீரெல்லாம் அவரோட கண்ணத்தில் படுது நீங்கள் கிஸ் பண்ணுறப்போ. ஸோ அது அவருக்கு நல்லா ஃபீல் ஆகுது. கண்ணை முழிக்கவே வேணாம், என்னென்ன பேசுகிற மாதிரிலாம் பேசி முடிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவருக்கு கண்ணத்துலலாம் கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக, இதுவும் ரொம்ப பெரிய தப்பு தான் ஜிமின், ஆனால் என்னோடய சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லிப்லேயும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சின்ன ஒரு பெக் மாதிரியா ஸோ ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் எந்திரிச்சு நின்றுக்கிறீங்க. ஸோ எங்கள் ஜிமினுக்கு மூச்சே கிடையாது, ஏன்னா சடனாக நீங்கள் இதெல்லாம் பண்ணவும் அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன இருந்தாலும் லவ் பண்ணுற பொண்ணு இல்லையா, அதனால் அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாரு. ஒரு மாதிரி அவர் ஒரு ஃபீல் அப்படியே மறந்துருக்கும்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சடன் ஆக்ஷனுக்கு அதை அவர் ரியலைஸ் பண்ணி கண்ணை முழிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் மறுபடியும் ஒன்று சொல்கிறீங்க, எனக்காக நான் எத்தனை தடவை வேணால் சாகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து இறங்கி போயிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே தான் இருக்கீங்க, நெக்ஸ்ட் ஏதோ சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. பட் சத்தமே காணோம். கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. அவரும் வந்துட்டு எல்லா பக்கம் தேடி பார்க்குறாரு, பார்த்தா கீழே இறங்கி நீங்கள் போயிட்டீங்க. ஸோ அவர் தூக்கத்தில் தாங்க இருந்திருப்பார். பட் இருந்தாலும் நல்லா தெளிவாக தானே நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கோம். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா இவன் ஃபைனலாக நம்மக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டா, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இவளை சொல்ல விடாமல் தான் தடுக்கிறாங்க. யார் இப்போ பேரண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனையா, இல்லை என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவர் ஆக்சுவலாக டோட்டலாக மறந்துட்டார் நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன ஒரு வார்த்தையை. என்னென்னா, உனக்காக நான் எத்தனை தடவை வேணால் சாகலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்கல்ல. ஸோ அதை அப்படியே மறந்துருப்பார். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் வந்துட்டு ஜேகே கிட்ட தான் கால் பண்ணி இந்த மாதிரி பேசியிருந்துப்பார். இப்படி வந்தாடா இதெல்லாம் சொன்னால் அதை சொன்னான்னு நீ ஜேகேக்கு டவுட்டாகவே இருக்குது. ஸோ ஜேகே போட்டு ஜிமின் கிட்டே கேட்குறாரு, ஏய் அவள் உங்ககிட்ட இது மாதிரி ஏதாவது சொல்லணுமா இருந்தால் நீ முடிச்சிருக்கப்போ சொல்லியிருக்கணும். உனக்கு தெரியாமல் வீடு ஏறி மேலே வந்து சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஜிமின், அதுவும் இல்லாமல் யூனா ஏன் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த விஷயத்துக்குள்ளே யூனாவை கொண்டு வராரு. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஆனால் ஜேகே அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவளை தான் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறாளே, என்ன பிரச்சனைன்னே தெரியல, சரி ஓகே யூனாவை விடு, ஆனால் இவையா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியலடா, முதல்ல சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இவங்க 2 பேரும் நைட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சாராவை அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்களும் சாராவும் அந்த டைமில் ஒரு குட்டி அந்த குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி பார்க் இருக்குது. ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஊஞ்சல் அப்படியே விளையாடிட்டு இருக்கிறீங்க. சாராவும் கேட்குறா, என்ன இன்றைக்கி புதுசாக வியர்டாக பண்ணுற அப்படிங்கிறா. விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க.
சரி ஓகேவா, உன் ஆசை தீர வரைக்கும் விளாட்லான்னு சொல்லிட்டு அவளும் நீங்களும் 2 பேரும் அந்த சீசா, அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள்லாம் மேலே ஏறி சறுக்கிட்டு வருவோம்ல, ஸோ அது அந்த மாதிரி அங்கே இருக்கிற எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுறது தான். ஸோ நீங்களும் ஏறி ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. அவளும் பார்க்குறா, வியர்டாக பண்ணுறா, இன்றைக்கி இவளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஃபைனலாக வந்துட்டு களைச்சி போய் விளையாடி முடிச்சு 2 பேரும் ஓடி பிடிச்சாலாம் விளையாடி களைச்சி போயிட்டு ஒரு ஊஞ்சலில் மறுபடியும் அதே ஊஞ்சலில் வந்து உட்காந்துட்டு 2 பேரும் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா கேட்குறா, ஏய் இந்த நைட்டில் பார்த்தா நம்மளை பெயின் தானே நினைப்பாங்க யாராவது. சரி ஓகே, இப்போயாவது வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை இல்லை, கொஞ்சம் நேரம் இங்கே இரு சாரா. சரி உங்ககிட்ட அவனை கேட்குட்டா அப்படின்னு சொல்லி சாராட்ட கேட்குறீங்க. ஸோ சாராவும் வந்துட்டு என்ன அப்படிங்கிறா. அது வந்து இப்போ நான் இங்கே இருக்கேன், பட் சடனாக நான் இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லாமல் எங்கடி போகிற, நீ என்ன மந்திரவாதியா புக்குன்னு சொல்லி மறைஞ்சு போகிறதுக்கு அப்படி சொல்லி அவள் கேட்கவும், நீ விளையாடாத, இன்கேஸ் பொதுவாக சொல்கிறேன், சடனாக யாருக்கிட்ட என்ன வேணால் ஆகலாம்ல, அந்த மாதிரி எனக்கு எதுனா ஆச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மயன் நீ ஏதாவது மறைக்கிறியா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் என்னடியே மறைக்க போகிறேன், எனக்கெல்லாம் மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நான் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன், அது கூட உன்ட்டு கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படியே டாபிக் மாற்றுறீங்க. அவளும் வந்துட்டு கேட்கலாம் சரி கேளு அப்படின்னு சொல்லவும், சரிடி இன்கேஸ் நான் சடனாக இல்லை அப்படின்னா என்னோடய அம்மா அப்பா மட்டும் பார்த்துக்க, எனக்கு அது போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடி, நீ இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன்னோட அம்மா அப்பாவை என் அம்மா அப்பா மாதிரி தானே ட்ரீட் பண்ணுறேன், உனக்கே தெரியும்ல, அதுக்கெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்ணுற, இன்கேஸ் நான் இல்லைனாலும் நீ என்னோட அம்மா அப்பா பார்த்துக்கஎன்ன அப்படிங்கிறா. சொன்னீங்க கண்டிப்பாக அதுக்கான அவசியம் வராது, நீ தான் என் அம்மா அப்பா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அடிக்கடி சாப்பிடாமல் கொள்ளாமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும், நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆட்டோமொபைல், அதாவது ரொபாட்டிக் தானே படிக்கிறீங்க 2 பேரும், ஸோ ஒரு பெரிய ரொபாட்டிக் இன்ஜினியராக மாறணும், அப்படி மாறினேன் அப்படின்னா ஒரு வேலை நீ அப்படி இன்ஜினியர் ஆகிறப்போ நான் இல்லைன்னா நீ நீ தயாரிக்கிற ரோபோக்கு என்னோடய ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கிட்டு தான் பேசுகிறீங்க. அவளுக்கு வியர்டாக இருக்குது, ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கே அழுக வர மாதிரி இருக்குது, சாகிறப்ப பார்த்துக்கலாம் அதையெல்லாம், ஏன்டி இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்க, இப்படியெல்லாம் பேசினா நானே உனக்கு கொண்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. ஆக்சுவலாக 2 பேரும் தனியாக அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஸோ அப்படி எடுத்து தங்கியிருப்பீங்க. ஹாஸ்டல் ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் ஹாஸ்டல் சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க. அதனால உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு தனியாக அப்பார்ட்மெண்ட்டு ரெண்ட்டுக்கு எடுத்து உங்களை தங்க வச்சுருப்பாங்க. ஸோ காலேஜுக்கு கொஞ்சம் பக்கத்தில். அப்படி தான் 2 பேரும் மறுபடியும் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு உனக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறீங்க சாரா கிட்ட. என்னடி இதெல்லாம், ஏனே எனக்கு பயமுறுத்துற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க அப்படி இல்லைடி, சும்மா என்கிட்ட இருந்துச்சு உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா, நான் இன்னைக்கு ஜிமினை பார்க்க போன விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் அவருக்கு தெரியும்ல, கண்டிப்பாக அவர் ஜெக்கேட்டை சொல்லியிருப்பாரு நேரம் அப்படிங்கிறா. இல்லை அவர் தூங்கிட்டு இருந்தார் சாரா அப்படிங்கிறீங்க. தூங்குறவங்ககிட்ட என்னடி பேசிகிட்டு இருந்த 1 மணி நேரத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், இல்லை பேசலான் தான் போனேன், எனக்கு ஷையாக வந்துச்சு, அதனால் அவர்கிட்ட நான் எதுவும் பேசலை, அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு மட்டும் வந்துட்டேன், ஸோ அவர்கிட்டையும் சொல்லிடாத, நான் அவரை நேற்று இந்த மாதிரி, அதாவது இன்றைக்கி நைட்டு அவரை போய் நான் மீட் பண்ணினது, அவ்வளோ நேரம் அங்கே இருந்தது, இதெல்லாம் எதுவுமே யார்ட்டையும் சொல்லிடாத, ப்ராமிஸ் பண்ணு ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் ப்ராமிஸ்னு வாங்கிட்டே இருக்கிறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னமோ இவ மறைக்கிறா அப்படிங்கிறது அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி டவுட்டோடே தான் படுக்கிறா. ஸோ நீங்களும் படுத்து தூங்குடி, நல்லா தூங்கு, இன்றைக்கி நான் உனக்கு தாலாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி அவளை தூங்க வைக்கிறீங்க. அவளும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் தூங்கிடுறா. ஸோ தூங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அவள் கிட்டத்தட்ட தூங்கி மணி வந்துட்டு ஒரு 2:30 இருக்கும். ஸோ 2:30 எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு பட்டுன்னு வந்துட்டு ஏதோ ஒரு இதெல்லாம் வந்துட்டு ஒரு நோட் எடுத்து எழுதுறீங்க. ஸோ எழுதிட்டு
என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பேப்பர் கொஞ்சம் நீட்டாக இல்லை, அதை கிழிச்சு கசக்கி அந்த பக்கம் டஸ்ட்பினில் போட்டுட்டு இன்னொரு பேப்பரில் எழுதி ஒரு விஷயம் எழுதுறீங்க. ஸோ அது எழுதி அந்த பேப்பர் மட்டும் எடுத்து உங்களோட ஐடி கார்டில் வந்துட்டு ஐடி கார்டுக்கு முன்னாடியே அது தெரிகிற மாதிரி மாட்டிக்கிறீங்க. ஸோ அந்நேரத்தில் ஐடி கார்டு எடுத்து மாட்டியிருக்கிறீங்க. ஸோ எடுத்து மாட்டிட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஆக்சுவலாக சாரா வந்துட்டு இவ்வளோ நேரம் தூங்குற மாதிரி ஆக்டாக பண்ணியிருப்பா. நீங்கள் ஏதோ வியர்டாக பண்ணுறதுனால இந்த நாய் ஏதோ வேலைத்தனம் பண்ணுது, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சும்மா அப்படியே பார்த்துருப்பா. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கவும் அவளுக்கு ஒன்றும் புரியலை. டக்குன்னு என்ன பண்ணிடுறான்னா, ஜிமினுக்கு தான் நினச்சி கால் பண்ணுறா. ஸோ லைன் பிஸின்னு வருது. ஸோ ஜிமினும் ஜேகேவும் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, இப்படி வாங்கிதெல்லாம் சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுக்கு பிஸின்னு வருது. ஸோ திரும்ப ஜேகேக்கு கால் பண்ணுறா. ஜேகேவும் வந்துட்டு பிஸின்னு வருது. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. திரும்ப மறுபடியும் ஜிமின்கே கால் பண்ணவும் 2 டைம் கால் வரவும் ஜிமின் வந்துட்டு சாரா தான் கால் பண்ணுறா, இரு அப்படி கான்ஃபரன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் போடுறாரு. ஸோ இப்போது கால் 2 பேரும் தான் அதாவது சாரா, ஜிமின், ஜேகே 3 பேர் இப்போ லைனில் இருக்காங்க. ஸோ சாரா வந்துட்டு எடுத்ததுமே சீனியர் அப்படிங்கிறா. ஏன் பதட்டமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. 2 பேர் லைனில் இருக்கீங்களா, நல்லதாக போச்சு. சீனியர், இந்த மாதிரி நம்ம வயன் இந்நேரத்தில் எழுந்திரிச்சு ஐடி கார்டெலாம் மாட்டிகிட்டு எங்கேயோ போகிறா, என்னதோ வியர்டாக பண்ணுறா, ஒரு மாதிரி வியர்டாக பேசுகிறா, எனக்கு பயமாக இருக்குது, நான் இல்லைனா என்ன பண்ணுவேன்லாம் கேட்குறா, எனக்கு ஒன்றுமே புரியலை, ப்ளீஸ் கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும், தனியாக போகணும், வாங்க நான் அவளை ஃபாலோ பண்ணுறேன், நான் உங்களுக்கு லொக்கேஷன் என்னோடய லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ணி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வரா. ஸோ உங்களுக்கு அது எதுவுமே தெரியல, நீங்கள் அப்படியே போகிறீங்க. பயங்கர அழுகையாக வருது உங்களுக்கு. அப்படி அவள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறப்போ கரெக்டாக அந்த பேப்பர் நீங்கள் ஒன்று கசக்கி போட்டிருப்பீங்களா, அதை வேறு பார்த்துட்றா. இது என்னன்னு சொல்லிட்டு எடுத்து அப்போ படிக்க டைம் இல்லை, எடுத்து அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே உங்கள் பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா. ஸோ நீங்கள் ரோட்டில் நடந்து தான் போகிறீங்க. அவ்வளோ அழகாக உங்களுக்கு தேம்பி அழுதுகிட்டே போகிறீங்க. ஒரு இடத்துல போய் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அவளும் ஒளிஞ்சு நின்று பார்க்குறா, என்ன தான் பண்ணுறா இவ, ஏதோ மறைக்கிறா, கேட்டால் சொல்ல மாட்டா, அப்படின்னா இவளை ஃபாலோ பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு செம பயம். அவளுக்கே அழுக வருது நீங்கள் இப்படி அழுகதை பார்த்துட்டு. கிட்டத்தட்ட அவளுக்கு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. பட் இருந்தாலும் நீங்கள் மறைக்கிறீங்கிறது அவளுக்கு நல்லா தெரியுதா. ஸோ அப்படின்னா அவள் போக்கில் விட்டு தான் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவளும் லொக்கேஷன் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஸோ திரும்ப நீங்கள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் யூனா அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறான். அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வராரு. ஸோ ஜிமினும் வந்துட்டு அவரோட வீட்டிலேருந்து எந்திச்சு வெளியே வராரு. கரெக்டாக வெளியே வரத்துக்குள்ளே ஜேகே வந்துட்டு அதாவது இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இவங்கன்னா அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, பக்கம் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஜேகேவோட வீடு. ஸோ ஜிமின் வந்துட்டு பரபரப்பா பைக்கி வந்துட்டு தேடிட்டு இருக்காரு. ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது, எங்கே போட்டாருன்னே தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் வந்துட்டு அம்மா அப்பா போய் எழுப்பவும் முடியாது. ஸோ உடனே ஜேகே கால் பண்ணி சும்மா வந்துடாதடா, பைக்கு காணோம், நீ பைக் எடுத்துகிட்டு வான்னு சொல்லவும் ஜேகேவும் போயிட்டு அவசரம் கீயெல்லாம் தேடுறாரு. அவசரத்துக்கு யாருக்கும் எதுவும் கிடைக்காது. அந்த மாதிரி தான் அவருக்கு கீ கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி இப்படியே அடித்து பிடிச்சி ஃபைனலாக வந்துட்டு கீ கண்டுபிடிச்சிட்றாரு. முன்னாடியே கடந்திருக்கும், பதட்டத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. கடவுளே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் அந்த கீ எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்து ஜிமின் அப்படியே வந்துட்டு பிக் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜேகே ட்ரைவ் பண்ண ஜிமின் வந்து அந்த லொக்கேஷன் பார்த்து இப்படி போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த பக்கம் சாராவும் உங்களை ஃபாலோ பண்ணுறால, இவன் எங்கேயோ போகிறா, ஆனால் இந்த இடத்துக்கு இவன் எதுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எங்கே போகிறீங்கன்னே தெரியல. அவங்க பைக்கில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜிமினோட வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ரொம்ப தூரம். ஸோ அங்கேருந்து நீங்கள் போகிற தடம் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்பீடில் தான் ஜேகே வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ கரெக்டாக கொஞ்சம் பக்கமாக சாரா போயிட்டுருக்குற அதே லொக்கேஷனுக்கு இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் அப்படியே நேராக எங்கே போயிட்டுருக்குறீங்க அப்படின்னா இந்த பக்கம் நேராக அந்த ரோட்டை பிடிச்சே போயிட்டுருப்பீங்க. ஸோ சாராவும் அப்படியே போயிட்டே அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கா. டக்குன்னு இந்த ஜிமினும் ஜேகேவும் வந்துட்டு சாராவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவள் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் காதில் கேட்டக்கூடாதுன்னு இந்த பக்கம் ஒரு மரத்துக்கடியை நின்று ஃபோன் பேசிகிட்ருப்பா. ஸோ அப்படி ஃபோன் பேசவும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஒரு இடம் தான், இது எந்த இடம் தெரியல, இருட்டில் எனக்கு கரெக்டாக தெரியல, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா, பயங்கரமாக அலறா, ப்ளீஸுங்க என்னால் அப்படி பார்க்க முடியல, வாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்களும் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கிட்டே வந்துட்டாங்க. வந்து அங்கே பைக்கை நிறுத்திட்டு எங்கே அவள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே தான் போகிறா அப்படின்னு சொல்லி காட்டுறா. பார்த்தா அங்கே ஆளையே காணோம். ஸோ ஒரு மாதிரி 3 பேர்த்துக்கும் ஷாக்காக இருக்குது. அதுக்குள்ளே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்படியே ஓடி வராங்க. ஸோ அப்படியே ஓடி வந்து பார்த்தா நீங்கள் போன ரோடு கரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட தான் வந்திருக்கு. அவங்களுக்கு புரியலை. ஸோ ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு. ஜிமினும் பார்த்து இது யூனாவை பார்க்க இவ அடிக்கடி வர ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாராவுக்கு புரியல,
யூனாங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட் சீனியர் தானே அப்படிங்கிறா. ஆமாம், அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அவளை பார்க்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி டெய்லி வருவா, இப்போ எதுக்கு இந்த டைமில் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. என் ஜேக்கிக்கும் அதே டவுட் தான். அப்போது கண்டிப்பாக யூனாவை பார்க்க தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கரெக்டாக அங்கே போனாங்க. ஸோ யூனாவே இருக்கிறது வந்துட்டு ஒரு மிடில் ஆஃப் த ஃப்ளோர் தான், ஓகேவா. ஸோ அது வந்துட்டு ஒரு 15 அடுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அவளை வந்துட்டு மிடில் ஆஃப் இதில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே ஸ்டெப்பு ஏறி ஓடுறாங்க. ஏன்னா லிஃப்ட் வேலையே செய்ய மாட்டேங்குது. ஸ்டெப்பு ஏறி போகணும். ஃபைனலாக வந்துட்டு மூச்சு அரைக்க ஸ்டெப்பெல்லாம் ஏறி போகிறாங்க. இவங்க இந்நேரத்தில் தான் துவைப்பாங்க. சாரிங்க டியர், கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சாரி ஃபார் தட். சரி, ஓகே. அதுக்கப்புறமா ஒரு வழியாக யூனா இருக்கிற ஃப்ளோருக்கு வந்துட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நீங்கள் வந்து போன தடம் கூட அங்கே இல்லை. ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது. யூனா மட்டும் அப்படியே படுத்திருக்கா. அவளும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அங்கே வேறு நர்ஸ் இருக்காங்க. இங்கே யாரும் வரக்கூடாது, இந்த டைமில் அவளை எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இல்லைங்க, அது வந்து ஃபோட்டோ காட்டி ஜிமின் வந்துட்டு இந்த பொண்ணு இங்கே வந்தாங்களான்னு கேட்கவும் அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்லையே, இப்படியெல்லாம் இந்த டைமில் யார் வருவா அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக தான் சொல்கிறா. இதை பார்த்தே இவங்க 3 பேர்த்துக்கு டவுட் வருது. இல்லைங்க ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க ஏதோ டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருக்குது, அழுதுட்டு இருந்தாங்க, இங்கே தான் வந்தாங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த பொண்ணு இல்லைப்பா, நான் ஏதோ இங்கே தூக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஸோ இங்கெல்லாம் யாரும் வரலை, இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் போங்க, இந்த பொண்ணு யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு, ஸோ இவளை பார்க்க அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை. அப்படியே வந்துட்டு 3 பேரும் அந்த பக்கம் போயிட்டு அந்த ஃப்ளோரில் இருக்கிற ரிசப்ஷன் கிட்டே நிற்கிறாங்க. ஒன்றுமே புரியல. ஆனால் ஒயின் இங்கே தான் எங்கேயோ இருக்கா அப்படிங்கிற மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறப்போ இப்போ வந்து நம்மளோட சாரா ஒரு சின்ன ஞாபகம் வருது. ஓடி வரும்போது வீட்டிலேருந்து ஒரு பேப்பரை பாக்கெட்டில் எடுத்து போட்டு வந்தா பார்த்தீங்களா, அதுதான். என்னவா இருக்கும் அது, அவள் எதுக்கு எழுதி கிழிச்சு போட்டா அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து பார்க்குறா. ஸோ அவள் பாக்கெட்லேருந்து கை விட்டு அதை எடுத்து பேப்பரை பிரிக்கவும் இவங்க 2 பேரும் ஓடி வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே படிக்கிறாங்க. படித்தா அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய ஹார்ட்டை வந்து யூனா, அதாவது சீனியர் யூனா அக்காவுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் 2 பேரும் ஒரே பிளட் குரூப் தான், எனக்கு வாழவே பிடிக்கல, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறேன். என்னால் தான் வாழ முடியல, அவங்களாவது வாழட்டும், அவங்களால நிறைய பேர் வந்துட்டு நல்லபடியாக ஹாப்பியாக இருப்பாங்க, ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க. அதில் வந்துட்டு எழுதிட்டு இருக்கிறப்போ லைட்டாக அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்திருக்குன்ட்டு அதை கிழிச்சு போட்டு வேறு பேப்பரில் நீட்டாக எழுதியிருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்குது. இங்கே சாரானா அழுகையாக ஆரம்பிச்சிட்டா. அப்போ என்ன பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்காக தான் அவள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாளா, சூசைட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ஓடுறாங்க. அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த பக்கம் ஸ்டெப்பில் ஜேகே, இன்னொரு பக்கம் ஸ்டெப்பில் வந்துட்டு ஜிமின் 2 பேரும் ஏறிக்கிறாங்க. அதாவது ஏறி ஓடணும், ஓகேவா. ஸோ 2 பக்கம் வந்துட்டு அந்த மெத்தைக்கு லாஸ்ட்டு பில்டிங்க்கு போகிறதுக்கு நான் ஸ்டெப் இருக்கும். ஸோ சாரா கிட்ட, சாரா உன்னால் ஸ்டெப்பில் வர முடியாது, நீ லிஃப்ட்டில் வந்துட்டு சரியா, சீக்கிரம் எங்களுக்கு முன்னே வந்துடு ப்ளீஸ், போய் அவளை பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஏன்னா 3 பேரும் ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க முடியாது. ஸோ ஒருத்தவங்களாவது லிஃப்ட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம்ல. அதனால் ஒரு வேளை லிஃப்ட்டில் வந்துட்டு எங்கேயாவது வேலை செய்யலைன்னா கூட யாரோ ஒருத்தர் 3 பேரில் 3 பக்கம் போகிறாங்க, யாரோ ஒருத்தர் சீக்கிரம் போயிடலாம்ல. அதனால் 3 பேரும் ஆளுக்கு ஒருத்தர் சீக்கிரம் ஓடி வராங்க. ஸோ அப்படி அவங்க ஓடி இந்த பக்கம் சாரா லிஃப்ட்டில் போய் ஏறா. இப்போ லிஃப்ட் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாம் பிளான் பண்ணியே வச்சுருப்பாங்க போல். ஸோ நீங்கள் தான் லிஃப்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருந்துருப்பீங்க. இப்போ இந்த ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட் வந்துட்டு நீங்களே ஃபஸ்ட்டு போயிருந்துருப்பீங்க, இதே லிஃப்ட்டு ஏறி தான். ஸோ அதனால் லிஃப்ட்டிங் ஆன் ஆகுது. சாரா லிஃப்ட்டில் ஏறிட்டா. ஸோ இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த ஸ்டெப்லேருந்து கிட்டத்தட்ட 8வது பில்டிங்கில் இவ இருக்கிற 8வது ஃப்ளோரில் இருந்து இப்போ இவங்க ஓடுறாங்க. 15வது ஃப்ளோருக்கு மேலே போகணும். ஸோ அதுதான் மொட்டை மாடி, அங்கே போகணும். எப்படி இருக்கும், ஏற்கனவே இவ்வளோ தூரம் ஓடி வந்து அங்கேருந்து திரும்ப அந்த ஸ்டெப்பு ஏறி ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் அந்த பெரிய பில்டிங்கில் எட்ஜில் வந்து அந்த மேலே ஏறி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு நான் கை காலெலாம் நடுங்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வருஷம் வாழணும், அதுவும் ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட அவ்வளோ லவ்வாக காட்டியிருந்திருப்பாரு அந்த 2 வருஷமும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும் லைஃப்பை நல்லா லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆசையோடு தான் இருந்திருப்பீங்க. அப்படியே வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ஒரு மாதிரி நீங்களே பேசிக்கிறீங்க தனியாக, எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை,
அதுவும் உன் கூட வாழணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி ஜிமின் தான் இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவரோட ஃபேஸு சிரித்த மாதிரி வந்து போகுது. ரொம்ப அழுகையாக வருது உங்களுக்கு. அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக உங்களோட அந்த ஐடி கார்டு எடுத்து பார்க்குறீங்க. ஆனால் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி, எல்லாமே உனக்காக நான் எவ்வளோ டைம் வேணால் சாவு வரும்னு தெரிஞ்சு கூட நான் சாவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் தினமும் இந்த யூனா பார்க்க வருவீங்கள்ல, ஸோ அவள் பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருப்பீங்க. ஆனால் அவள் திரும்ப உங்களை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியே பேசியிருப்பா. ஜிமின் நான் இல்லைனா செத்துருவான்னு சொல்லி ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் நீங்களும் அவரை ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்பவே ஜேகே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொன்னால் சும்மா கலாய்ச்சி விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு அப்போ இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், எங்கே அந்த பொண்ணு வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம லைஃப்பில் வந்துடுவாளோன்னு சொல்லி தான். உங்களை காலேஜில் பார்த்ததுக்கப்புறம் அவள் ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் இல்லாமல் ஜிமின் உங்கள் பின்னாடியே தெரிஞ்சங்காட்டிக்கும் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்திருக்கும். ஜிமின் கிட்ட அவள் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது, பட் உங்களை அவர்கிட்ட நெருங்கவும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா விஷயம் ஏதோ பண்ணியிருப்பா. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறா. இப்போ அவளுக்கு தேவை ஹார்ட் வேணும், அவள் வந்துட்டு ஜிமின் கூட வாழணும். ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம் நீங்கள் தான் குறுக்க நிற்கிறீங்க. ஸோ உங்களோட பிளட் குரூப்பும் ஒன்று, அவளோட பிளட் குரூப்பும் ஒன்று, ஓகேவா? அதையும் அவள் வந்துட்டு கவனிச்சிருந்துருப்பா. ஸோ அதனால தான் மீனுக்குன்னே நீங்கள் போகிற தடத்தில் உங்கள் வீட்டு சைடில் வந்துட்டு மயங்கி விழுந்திருப்பா. ஸோ மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க பார்த்தாங்களா ஒரு நர்ஸ் பொண்ணு, அந்த பொண்ணு இதுக்கு எல்லாத்துக்கும் உடந்த. ஸோ அந்த பொண்ணு தான் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி இருந்திருக்கும். எல்லாமே அவள் பிளான் பண்ண மாதிரி பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் குதிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தெரியும்ல, இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி இறந்துருவீங்க, அதாவது நீங்கள் குதித்து சூசைட் பண்ணிப்பீங்க. அந்த டைமில் டக்குன்னு அவங்கள வந்து பார்த்து எடுத்து அவங்களோட ஐடி கார்டில் நீங்கள் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த முன்னாடி ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உடனே அந்த பொண்ணுக்கு ஹார்ட் வந்துட்டு மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் எழுதி வச்சிட்டிங்களா வாழ பிடிக்கலன்னு. அப்போது அவ்வளோ தூரம் விழுந்து ஒரு பொண்ணு இறந்துட்டான்னா அவளோட ஹார்ட்டு டக்குன்னு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இத்தனை பிளான் இருக்குது. ஸோ அந்த யூனா வந்துட்டு நிறைய இந்த மாதிரியெல்லாம் கிரிமினலாக யோசிச்சு தான் அவங்கள வந்துட்டு நல்லா மேனிபுலேட் பண்ணி வச்சுருப்பா. நீங்களும் அதனால தான் வந்துட்டு அந்த அன்றைக்கி நைட்டு ஜிமின் கிட்ட அப்படி சொல்லியிருந்திருப்பீங்க, நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவள் வந்துட்டு திரும்ப உங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், நான் இல்லைன்னா ஜிமின் செத்துருவான். அது உங்கள் மைண்டில் நல்லா பதிவாயிடுச்சு. அப்போ யூனாக்கா இறந்துட்டா, ஜிமின் என்ன ஆகுறது? அப்போ ஜிமினோட லைஃப் முக்கியம் இல்லை, நம்ம வேணால் செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களை தூண்டி விட்டா. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்க. அப்படியே அந்த ஐடி கார்டை எடுத்து பார்க்குறீங்க, கை காலெலாம் நடுங்குது. அந்த ஹைட்டை பார்த்தா அப்படியே தலை சுற்றுது, அப்படியே அதாவது பயத்துலேயே விழுந்துருவீங்க போல், அப்படி இருக்குது, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ரொம்ப அழுறீங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, நீங்கள் கத்தி அழுதாலும் யாருக்கும் கேட்காது. ஸோ கத்தி அழுறீங்க, என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நான் அப்படி என்ன பெரிய விஷயத்த ஆசைப்பட்டுட்டேன், ஆனால் எனக்கு அவரோட ஹாப்பினஸ் தான் முக்கியம், ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவரை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சி போய் தான் அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, தட் மீன்ஸ் இந்த நர்ஸ் பொண்ணு லிஃப்ட்டு பாதி தூரம் போகிறப்போ விடிச்சு ஏதோ பண்ணி விட்டாரா. ஸோ சாரா பாதியில் போய்ட்டு ஒரு ஃப்ளோர் வரும்போது லிஃப்ட்டு வந்துட்டு அந்த இடத்துலையே ஓப்பன் ஆகிடுது. அவள் உள்ளேயும் மாட்டிக்கல, அட் த சேம் டைம் வந்துட்டு லிஃப்ட் அதுக்கு மேலே போகவும் இல்லை, வெளியே வந்துட்டா. அப்போ திரும்ப ஓடி தானே ஆகணும். ஸோ உடனே அவள் கால் பண்ணுறா, எங்கே போயிட்டுருக்குறீங்க, எத்தனாவது ஃப்ளோருன்னு. ஸோ அவங்க சொல்கிறாங்க எத்தனாவது ஃப்ளோர்னு. என் லிஃப்ட் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு, சீக்கிரம் போங்க, நானும் சீக்கிரம் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இப்போ ஆளுக்கு ஒரு ஸ்டெப்பில் ஏறி ஓடிட்டுருக்காங்க மேலே தான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை இருக்க மூடிக்கிறீங்க. லாஸ்ட்டு மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்ணை இருக்க மூடிக்கிட்டு ஓகே அவ்வளோதான், நம்மளோட லைஃப் தான் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் ஜிம்னாவது ஹாப்பியாக இருக்கட்டும். நான் ஒருத்தி செத்தா நான் ஒருத்தியோடு போச்சு, யூனா செத்தா ஜிம்னு சேர்ந்து ஏதாவது பண்ணிக்குவார், கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் ஆக நான் விட மாட்டேன். இருந்தாலும் ஒரு நாளை பண்ண பையன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே குதிக்கிறதுக்கே வந்துட்டு ரெடி ஆகிட்டீங்க. கரெக்டாக இந்த சைடு வந்துட்டு நம்ம சாரா வந்துட்டு முன்னாடி வந்திருப்பா, ஒயன் அப்படின்னு அவள் கத்துறா. இந்த பக்கம் ஜேக்கவும் வந்துட்டு வந்திருப்பார். ஸோ அவரும் வந்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. 2 பேரும் இப்படி கத்தவும் நீங்களும் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு இருப்பார்ல, ஸோ அந்த வழியில் என்னாச்சு அப்படின்னா, முன்னாடியே ஒரு இடத்துல வந்துட்டு கேட்டு பூட்டியிருக்கும். ஸோ அவர் வந்த ஸ்டெப்பில் கேட் போட்டாங்க, கேட்டு பூட்டியிருக்கு, அதை தாண்டி தான் வந்துட்டு மேலே வரணும். ஸோ அவரால் வர முடியல, தட்டுன்னு தட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஒரு வழியாக இவங்க 2 பேர் மேலே வந்துட்டாங்க. அப்படியே மேலே வந்துட்டு ஒயன் என்ன பண்ணுற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிக்கிட்டு வராரு. நீங்கள் சரி ப்ளீஸ் அங்கே இருங்க அப்படிங்கிறீங்க. சாரா வந்துட்டு அலறா, நீ எப்படி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அலறா. சொன்னீங்க மன்னிச்சுக்கோடி அப்படிங்கிறீங்க. நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சு அலறா. ஸோ நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டே 2 பேர்த்திட்டையும் சொல்கிறீங்க, ப்ளீஸ் எல்லோரும் என்ன மன்னிச்சுக்கோங்க, ஜிமினாவது ஹாப்பியாக இருக்கட்டும்,
ப்ளீஸ் என்ன கிட்ட வந்து தடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு வந்து கொஞ்சம் 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 பேக்கில் போகிறீங்க. ஜேகேக்கு என்ன பண்ணுறதே தெரியல. டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ஒரு எட்டு வச்சிங்கன்னா நான் இப்படியே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எச்சா மிரட்டுறீங்க. ஸோ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. 2 பேரும் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட சாரானா அப்படியே மயங்கி விழுற அளவுக்கு ஆள ஆரம்பிச்சிட்டா. ப்ளீஸ்னு கெஞ்சிரா. ஸோ நீங்கள் அவளோட அதிகமாக கெஞ்சுறீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் எல்லாமே யோசிச்சு தான் பண்ணேன். என்னால் வந்துட்டு 2 உயிர் போகிறது எனக்கு விருப்பமே இல்லை. ப்ளீஸ் என்னால் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்தாலும் தப்பு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஃபிலாசபியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை கொஞ்சம் அப்படியே இது பண்ணுற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நீ பாருவாயன் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ குதிக்கிறியா? சரி ஓகே குதித்து செத்துரு. ஆனால் ஒரு விஷயம் நினச்சிக்கோ, நீ நினைக்கிற மாதிரி இங்கேருந்து நீ குதித்து செத்தினா நீ சாக மாட்ட. உனக்கு மேபி தலைக்கு தான் அடிபட்டு தலை 4 பழுந்து போச்சுன்னா அப்போ நீ செத்துருவேன். பட் உன்னோட ஹார்ட்டு அப்போவே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். உன்னோட ஹார்ட்டு யாருக்குமே உதவாது. நீ அந்த யூனாக்காக தானே இவ்வளோ பண்ணுற. நீ செத்தாலும் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் அவளும் தான் சாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இல்லையே நான் விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. யார்கிட்ட விசாரிச்சேன்னு கேட்குறாங்க. அது அந்த நர்ஸ் தான் சொன்னாங்க. ஒருத்தங்க இறந்தே போயிட்டாலும் ஹார்ட்டே வந்துட்டு இதானாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஹார்ட் எடுத்து சர்ஜரி பண்ணிக்கலாமாவே. அதனால தான் நான் இந்த பில்டிங்க்கு வந்தேன். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்டு தானே ஜேகே, உங்கள் ஃப்ரெண்டு வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகேன்ட்டு அப்போது சாரா உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ வாழணும்னு அவளுக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாரானா அப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப வெக்ஸாயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ மேலே இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக ஜிமின் வந்துட்டு அந்த கேட்டை உடைக்கவே முடியல அவரால். மேபி அவர் வந்து பேசினா கூட நீங்கள் ஏதாவது மனசு மாறி இருக்க வாய்ப்பு இருக்கோ என்னவோ. அதனால ஜிமினுக்கு அப்படியே ஜேகே கூட பேச்சு கொடுத்துட்டே கால் பண்ணுறாரு, டி பாடா சீக்கிரம்னு. ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி கேட் பூட்டி இருக்குதுடா, அவளை எப்படியாவது கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுங்கடா, முடிஞ்ச அளவுக்கு கீழே கூப்பிட்டுக்கோங்க, விழுந்துட போகிறா, ரொம்ப ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அளவும். ஸோ இந்த பக்கம் சாரா ப்ளீஸ் டி வாடின்னு அழுதுட்டுருக்கா. நீங்கள் அழுன்னு அழுதுட்டு சாரி நான் போயிட்டு வரேன் பாய் அப்படிங்கிறீங்க. ஆனால் இங்கெல்லாம் ஜேகே விடுற மாதிரி இல்லை. நீ விழுந்தினாலும் சாக மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ பேசி பார்க்குறாரு. பட் நீங்கள் தான் தெளிவாக இருக்கீங்களே. ஸோ அந்த நர்ஸும் உங்களை நல்லா மேனிபுலேட் பண்ணி தான் வச்சுருப்பா. ஏன்னா அந்த நர்ஸ் வந்துட்டு நிறைய பணம் வாங்கியிருப்பா யூனாக்கிட்ட. அதனால வந்துட்டு அவளுக்கு நல்லா பணம் கிடைக்கிறதுனால உங்களை இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. நம்ம செத்தாதான் அவங்க 2 பேர் ஹாப்பியாக இருப்பாங்கங்கிற அளவுக்கு ஆகிட்டீங்க. இப்போது இல்லை எனக்கு வேறு வழி தெரியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குதிக்க ஜம்ப் பண்ண ரெடி ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக லைவாக ஜிமின் கேட்டுட்ருக்காரு. ஜேகே வந்து கால் பண்ணியிருப்பார்ல. ஸோ ஜிமின் கேட்டுட்ருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் அங்கங்கே சுற்றி பார்க்குறாரு. பார்த்ததில் வந்துட்டு இந்த ரோப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டெப்பு கடியிலெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்ட் டப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த பில்டிங் வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படியெல்லாம் பறித்து போடுறாரு. பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு பெரிய ரோப்பு, அந்த கண்ணாடியெல்லாம் அதாவது கிளாஸ் எல்லாம் இருக்கும்ல, கண்ணாடி கிளாஸ் எல்லாம் அந்த விண்டோ. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ மேலே ரோப் கட்டி இறங்குவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே அவர் அதை எடுத்து ஒரு இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் அவர் அந்த கேட் இருக்குல்ல, ஸோ அந்த கேட்டில் தான் வச்சு கட்டிக்கிறாரு. கட்டிட்டு அந்த விண்டோ கிட்ட அவள் எந்த சைடு விண்டோவில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ கரெக்டாக நம்ம ஜேகே சொல்லவும் ஜிமின்னு கரெக்டாக அந்த சைட் விண்டோ கிட்ட அதை ஒரு மாதிரி போட்டு ரோப்பெல்லாம் கட்டி இழுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அவளை ஸ்டாப் பண்ண முடியல, குதிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுறீங்க. இவங்களும் பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி ஓடி வராங்க. கரெக்டாக அவங்க ஒரு 8 வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஜம்ப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து அப்படியே குதிக்கிறீங்க தலக்கலாம். ஆனால் ஒரு 10 செகண்ட் தான். அதுக்குள்ளே உங்களை யாரோ கேட்ச் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது உங்களை யாரோ பிடிச்ச மாதிரி. ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா கண்ணை மூடித்தான் குதிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஜிமின் தான் உங்களை கேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு கையில் ரோப்பையும் ஒரு கையில் உங்களையும் பிடிச்சிருக்காரு. உங்களுக்கு அந்த ஹைட்டில் வந்து பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த விழுந்தப்பவே லைட்டாக பயம் இருக்கும். நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. உடனே ஜேகேவும் சாராவும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் இப்படி அந்த இடத்துல தொங்குறீங்க. ஸோ ஜேகேக்கு இப்போ தான் உயிரே வருது.
சாரி ஏதோ பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப ஜேகே அண்ட் சாரா 2 பேரும் ஓடி வந்து அந்த ரோப்பை பிடிச்சி 2 பேர்த்தையும் அப்படியே மேலே இழுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தானே, அப்படி பிடிச்சி ஒரு வழியாக இழுத்துட்றாங்க. ஸோ அது வேறு நழுவிட்டு போகுது. இங்கே ஜிமினாலையும் பிடிக்கவே முடியல. நீங்கள் வேறு மயங்கிட்டீங்களா? ஸோ மயக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப வெயிட் அதிகமாக இருப்பாங்க. ஸோ பேலன்ஸே பண்ண முடியல. அப்படி ஜேகே தான் வந்துட்டு அந்த கயிறை வந்துட்டு உன்னையும் அவளையும் சேர்த்துற மாதிரி ஹிப்போட சேர்த்து கட்டு அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்துட்டு உங்களையும் பிடிச்சிட்டு எப்படி கட்டினாரோ தெரியல, ஒரு வழியாக கட்டி முடிச்சிடுறாரு. ஸோ அப்படியே கட்டுனதுக்கு அப்புறமா இங்கே போட்டு இவங்க 2 பேரும் இழுக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்கள மேலே இழுத்து போட்டுடுறாங்க. ஸோ இழுத்து போட்டதுமே சாரா ஓடி போய்ட்டு டாக்டர் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்டு வரா. ஸோ கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப மயக்கத்தில் இருந்திருப்பீங்க. அப்படியே ஜிமின்னா ரொம்ப அழுதுட்டுருக்காரு. இவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்ணை முழிக்க வரைக்கும் அவருக்கு உயிரே இல்லை. ஜேகே தான் இருந்துட்டு அவன் பயத்தில் மயங்கிருப்பா, மற்றபடி எதுவும் ஆகலை, நீ தான் பிடிச்சிட்ட இல்லைடா, எப்படா அங்கே வந்து அப்படி பிடிச்ச, உனக்கு எதாவது ஆயினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எதாவது ஆயினாவா, வீட்டு தான் செத்துருப்பாடா, ஏன்டா அவள் சாகிறத பார்க்க தான் நான் இப்படி வாழ்ந்துட்டுருக்கிறா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஃபைனலாக வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சதும் வந்துட்டு ஜிமின் தான் வந்துட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. அவருக்குன்னா ரொம்ப அழுகையாக வருது, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஸோ நீங்கள் சீனியர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை தள்ளி தான் விடுறீங்க. ஸோ அவருக்கு கடுப்பாயிடுச்சு. பலார்னு ஒரு அறை தான், அவர் அரைஞ்ச அடுத்த செகண்ட் வந்துட்டு சாரா அரையிறா. ஸோ அவள் அரைஞ்ச அடுத்த செகண்ட் ஜேகே 2 அறை சேர்த்து விடுறாரு. அப்படியே 2 கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ 3 பேர் அப்படியே உங்கள் முன்னாடி நின்றுட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அப்படியே தியாகி நினைப்பா, யார் எது சொன்னாலும் நம்பிடுவியா, ஏதோ நான் ஸ்கூல் டைமில் விளையாட்டுக்கு ஒரு நாள் சொன்னேன், திரும்ப நீ அதை பற்றி என்னென்னு கூட அவங்ககிட்ட கேட்கல, நேராக நீ பாட்டுக்கும் தேவையில்லாத பிரச்சனை, நல்லா படிக்காமல் ஸ்கூல் விட்டு போனேன், திரும்ப நீ என்கிட்ட எனக்கு என்ன சொன்ன, நானே அவனை பார்த்து பேசுகிறேன்னு தானே சொன்னேன், அப்போ அவனை பார்த்து பேசாமல் அவகிட்ட என்னென்னு பேசிட்டு வந்தேன், எல்லாத்துக்கும் காரணம் யூனா தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் பதறீங்க, இல்லை இன்றைக்கி விட்டால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் சாகணுன்னே தான் ட்ரை பண்ணுறீங்க. அவங்கள பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சிட்டிங்க பார், அவள் செத்தா சாகுறா, அவள் இந்த அளவுக்கு மோசமான ஒரு பொண்ணாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னதான் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு கேவலமான புத்தியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவளை வந்துட்டு நாங்கள் மன்னிக்கிறதாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் அவங்கள லவ்வே பண்ணலையா அப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் உன்னை மட்டும் தான் அவன் லவ் பண்ணேன், யாரும் சொல்கிறதெல்லாம் நம்புறேன், ஏன்டி நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் இல்லை, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க, 2 பேருக்கும் சின்ன சண்டை, பிரேக்கப்பு, நீங்கள் யூனாக்காவை ஒரு மாதிரி வெறுப்பேற்றதுக்காக தானே என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க சீனியர் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. பலார்னு இன்னொரு அறை கொடுக்குறாரு. நீங்கள் அழுகுறீங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன பண்ணிட்டியா, உனக்கு மூளை ஒரு கொஞ்சமாவது இருக்கா, யார் எது சொன்னாலும் நம்புவியா, அவள் சொன்னான்னு கேட்டு நம்பிட்டு இருந்தியே, அதே ஏன் நீக்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே, நான் தானே உன் பின்னாடியே தெரிஞ்சேன், நான் தானே லவ் பண்ணுறேன்னு உன்னை டார்ச்சர் பண்ணேன், அப்போது நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, அவளை லவ் பண்ணிவிட்டு நீ என்னை வந்துட்டு ஏமாத்திட்டே அப்படின்னு நீ கேட்டுக்கலாம்ல, ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, எல்லாமே யாராவது சொன்னால் நீங்கள் அதையே நினச்சிட்டு ஏன் போடுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் எனக்கு கேட்கணுன்னு தோணலை அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே சொல்கிறாரு, ஏன் உனக்கு கேட்கணும்னு தோணலை ஓகே தான், ஆனால் நான் உங்ககிட்ட பேசினப்பெல்லாம் உனக்கு நான் நடிக்கிற மாதிரியே தோணலையேன்னு சொன்னேன், அப்போ அதெல்லாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, ஏன்னா நீங்கள் அவர் தூங்கிட்டு இருக்காரு நினச்சி பேசிகிட்டு வந்ததெல்லாம் அவர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஷாக்காகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ பாரு வயன், உன் டைரி நான் அன்றைக்கே படிச்சிட்டேன், நீ ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து என்னென்ன பண்ண, ஏற்கனவே எனக்காக ஒரு தடவை நீ சாக போயிருப்பல்ல, செத்துருப்பல்ல கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாரு. அந்த டைரி படித்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. எனக்கு நீங்கள் முக்கியம் ஜிமின், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நான் ஹாப்பியாக இருக்கணும்னா நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அழுகையாக வருது. ஸோ சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2 பேரும் மாற்றி வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ தானே 2 பேர் லவ்வை ஷேரே பண்ணிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்பவும் சொல்லவும், ஸோ ஜிமின் அப்படி சொல்கிறாரு, எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, நானும் நிறையா ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொன்ன அதே ஸ்டோரி சொல்லி அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிப்போம். ஆனால்
காலையில் நீ மட்டும் தான் எழுந்திருப்ப, ஏன்னா நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி பார்க்க முடியாதுங்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, இப்போ அவர் அதை உங்ககிட்ட சொல்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ரொம்பவே 2 பேரும் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கவும் இந்த டைம் பார்த்து என்னென்னா, இங்கே நம்ம சாராவும் ஜேகேவும் வந்துட்டு செம கோவத்தில் அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க. யூனா இருக்கிற அந்த பெட்ரூமா அது என்னது, அது ரூம் இருக்குமே ஹாஸ்பிட்டலில், ஐயோ வார்டு, அவளை அட்மிட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ 2 பேரும் செம ஃபாஸ்ட்டாக போவோம். அந்த நர்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணுறா போகக்கூடாதுன்னு. அவளை பலான்னு ஒரு அரை சாரா தான் அடிக்கிறா. ஸோ சாரா அடிக்கவும் இந்த பக்கம் ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளவா சாரா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. 2 பேரும் உள்ளே போனதை பார்த்துட்டு அவள் அப்படியே ஷாக் ஆகுறா. யூனா ஜேகே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இவன் கொலை வெறியில் நிற்கிறாங்க 2 பேரும். என்னை பார்க்கலான்னு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு யார் சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்ல வேணான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படி சமாளிக்கிறான். ஆனால் எப்படி சும்மா விடுவாங்க? ஒரு பிள்ளைய வந்துட்டு தேவையில்லாமல் போய் சொல்லி அவள் சாகிற அளவுக்கு தூண்டு வச்சுட்டா, அதாவது சாகிற அளவுக்கு கொண்டு போயிட்டாள்ல. ஸோ இப்படிப்பட்டவ என்னத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ அவளுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் அது ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, ஜிமின் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ 2 பேருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாரு யூனா, நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்படி தான் நான் நினச்சேன், ஜிமினும் அப்படி தான் நினச்சான். ஆனால் நீ ஒரு பொண்ணோட உயிரை எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சு போவேன்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் இந்த ஒரு விஷயத்த, அதுவும் நான் இந்த விஷயத்த பண்ணுறது ரொம்ப தப்பு எனக்கே தெரியும். ஆனால் நான் இதை பண்ணலன்னா இன்னும் எத்தனை பேர் உயிரோட நீ எடுப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறா. இல்லை யூனா, நான் நினைக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா நீ எது செஞ்சோ அதுதான் நான் வந்துட்டு கண் கூட பார்த்துட்டேன், இனிமேல் வந்துட்டு இப்படி விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் விட்டு அவளே செத்துருவாள்ல, ஏன்னா அவளுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கணும். அதனால தான் நீங்களும் அந்த டைமுக்குள்ளே சாகணுன்ட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாமே. ஏன்னா இப்போ நீங்கள் குதிச்சிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு இப்போது உன்னை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்கள்ல, கண்டிப்பாக உன்னால் பிழைக்கவே முடியாது, ஏன்னா முயன் சாகலை, காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிறாரு. இதை கேட்டவளுக்கு ஷாக் ஆகுது. பைத்தியக்காரி மாதிரி கத்துறான். என்ன வேலை பண்ணியிருக்க நீ? ஏன் உனக்கு ஜெகே, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? உன் ஃப்ரெண்டு தானா? நான் செத்த பரவாயில்லையா? யாரோ ஒருத்திக்காக நீ என்ன சாகடிக்க போறியா? எனக்கு அவளோட ஹார்ட் தானே முக்கியம், ஏன்டா இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்புறமே சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. ஸோ ஜெகே வந்துட்டு இப்போ கூட நீ திருந்தலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆக்சிஜன் ஏதோ போகும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு சாராவும் ஜேகேவும் சேர்த்து கழட்டி விட்டுறாங்க. ஸோ கழட்டி விட்டுட்டு அந்த ஏதோ இதை ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப் பண்ணி முடிச்சிட்டுமே பாய், அடுத்த ஜென்மத்துலேயாவது நல்ல பொண்ணா வாழு, உன் ஆன்மா சாந்தி அடைஞ்சா சரிதான், பீஸ்ஃபுல்லாக சாகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் வெளில வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே ஜேகேக்குன்னு செம்ம அழுகையாக வருது. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டாச்சே, அதனால பயங்கரமாக அழுகிறாரு. ஸோ சாரா தான் வந்துட்டு, ஜேகே ப்ளீஸ் அழாதீங்க, அவங்க பண்ணின தப்புக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க தானே அப்படின்னு சொல்லவும், இப்போ வந்துட்டு ஜேகே சொல்கிறாரு, இப்போ கூட அவளை எனக்கு சாகடிக்கணும்னு தோணலை, நான் அவளுக்கு சாகட்டும்னு சொல்லி எதையும் ஆஃப் பண்ணிட்டு வரல அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ தான் வெட்டி பார்க்குறா சாரா. என்ன அப்படின்னா, அவள் சாகட்டுங்கிறதுக்காக ஆக்சிஜன் இதெல்லாம் பிடிங்கி விட்டு வரல, இன்னொரு கொஞ்சம் நேரம், அதாவது சீக்கிரம் வந்துட்டு உயிர் போயிடும்ல அந்த ஆப்ரேஷன் பண்ணலைன்னா, அது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க வைக்க முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு வைக்கிறதுக்கு ஒரு என்னமோ இருக்கும், அங்கே மிஷின் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவள் உயிரோடு இருக்கட்டும், அதை தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் விட்டு வந்திருப்பார். ஆனாலும் ரொம்ப நேரம் அவளால் தாங்க முடியாது, ஒரு 1/4 மணி நேரம் அதிகபட்சம் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அவள் எப்படி செத்து தான் ஆகணும். அதனால அப்படியே அந்த 1/4 மணி நேரம் ஆகுது. அதுக்கு மேலே அவளாலே முடியல. ஸோ ரொம்பவே வீக் ஆகிட்டு, அந்த ஹார்ட்லாம் வீக் ஆகிட்டு, மூச்சு பேச்சே இல்லை. அதுக்கப்புறம் இறந்துருப்பா. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஜேகே உடஞ்சி போய் அலறாரு. இப்போ சாராவும் வந்துட்டு ஜேகேக்கு ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே தான் ஒரு 2 டேஸ் போகுது. அதுக்கப்புறம் யூனாக்கு ஃபியூனரெல்லாம் வந்துட்டு செட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகே அண்ட் சாரா போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாரா கேட்குறா. ஜேகே வந்துட்டு
என் ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜிமினும் வராரு அண்ட் நீங்களும் போகிறீங்க. ஸோ போயிட்டு அவளுக்கு வந்துட்டு அந்த கடைசி மரியாதை ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு பிறவி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீ நல்ல பொண்ணாக வாழு, கண்டிப்பாக எங்களோட ஃப்ரெண்டாகவே இரு, இந்த மாதிரி ட்ரோகியாக இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுறீங்க. ஸோ வெளியே கிளம்பி வரும்போது நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே உங்களை பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே கை கோர்த்துட்டு தான் வரீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ என்னென்னா ஒரு பெரிய ஹாலில் வெட்டிங் நடக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஜிமினுக்கு தான் வெட்டிங் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெட்டிங் கட் அவுட் இருக்குல்ல, ஸோ இந்த பக்கம் கட் அவுட்டில் உங்களோட ஃபோட்டோ அண்ட் ஜிமினோட ஃபோட்டோ கட் அவுட்டில் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு கட் அவுட் இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஜேகே அண்ட் சாராவுக்கும் வெட்டிங் அதே மண்டபத்தில். ஸோ 2 பேத்துக்கும் ஒரே ஹாலில் வந்துட்டு வெட்டிங் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சாராவோட அந்த நல்ல விஷயம்லாம் ஜேகேக்கும் பிடிச்சி போயிருக்கும். ஸோ அவரும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார், அவளுக்கும் ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ 2 பேரும் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால் இப்போ ஒரு 4 பேர்த்துக்குமே ஒரே ஹாலில் கல்யாணம் நடக்குது. அண்ட் ஜிமின் உங்களுக்கு ரிங் மாற்றுறாங்க. அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு சாராவுக்கு ரிங் போடுறாரு. ஸோ இப்போ ஜிமின் உங்களுக்கு ரிங் போட்டதுக்கப்புறமா அண்ட் ஏதோ கிஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ சொல்லி இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஃபைனலாக 2 பேரும் கிஸ் பண்ணிக்க, அவங்களும் 2 பேரும் கிஸ் பண்ணிக்க. ஸோ 2 பேர்த்தில் அதாவது 2 கப்புலேயும் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஹாப்பி என்டிங். டடா டியர்ஸ். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சொல்லுங்கள். அண்ட் பிடிக்கலனா கூட சொல்லுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத எனக்கு சொல்லிடுங்க. அதை நான் கரெக்டாக ட்ரை பண்ணி மாற்றிப்பேன். அண்ட் லாஸ்ட் வந்துட்டு முந்தின நாள் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒன் ஷாட்டில் வந்துட்டு எப்படி வைன் மேலே ஃபாலோ ஆனாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற அகவிடியை சொன்னீங்கல்ல. ஸோ நான் வந்துட்டு அந்த ஸ்டோரியை கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லணும்னு ட்ரை பண்ணி தான் அவ்வளோ சொல்லிட்டேனா. ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எனக்கு அதுக்கு மேலே டைமும் இல்லை. ஆல்ரெடி அதுக்கே 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மா வேறு வெளில இருந்தாங்க. எனக்கு இன்னும் ஒரு தனி ரூம் கிடையாது இது நாள் வரைக்கும். அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அதோட முடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். அந்த வீட்டில் வந்துட்டு தனியாக எனக்கு ரூம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக எல்லா வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக போட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது வீடியோ ஸோ சாரி உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு அதுக்காக தான் அந்த மொத்த மெமரிஸையும் ஒட்டுக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடு ஃபுல்லாகவே டைல்ஸில் உங்களோட பிக்கெல்லாம் ஒட்டி வச்சிருக்க, அதாவது டைல்ஸில் செஞ்சு வச்சுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக முடிச்சு விட்டுட்டேன். ஓகே டியர். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதே நான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லணும்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் ரொம்ப டைம் வேறு ஆகிடுச்சா, ஆல்ரெடி இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் முடிச்சிட்டேன். அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சொல்லுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த பார்ட், அதாவது எந்த இடம் உங்களை ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்க வச்சுச்சா, இல்லை ஏதாவது உங்களை நல்லா சிரிக்க வச்சுதா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கொடுத்துச்சா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபுல் ஸ்டோரி கேட்டிருந்தீங்கன்னா அதில் எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லிடுங்க ப்ளீஸ். ஏன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் போடுறப்போ எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சால் அந்தந்த மாதிரி விஷயத்தை நான் அடுத்தடுத்த ஒன் ஷாட்டில் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு எந்தெந்த விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை எனக்கு அப்படியே மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரங்க.